நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மனதில் உறுதி வேண்டும், மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும், மனதில் உறுதி வேண்டும். கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும், தனமும் இன்பமும் வேண்டும், தரணியிலே பெருமை வேண்டும், மனதில் உறுதி வேண்டும், கண் திறந்திட வேண்டும், காரியத்தில் உறுதி வேண்டும், பெண் விடுதலை வேண்டும், பெரிய கடவுள் காக்க வேண்டும், மண் பயனுற வேண்டும், மண் பயனுற வேண்டும், வானகம் இங்கு தென்பட வேண்டும், உண்மை நின்றிட வேண்டும். ஓம் 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 ஓம். ஏழ்மையிலும் நேர்மை, கோபத்திலும் பொறுமை, தோல்வியிலும் விடாமுயற்சி, வறுமையிலும் பரோபகாரம், துன்பத்திலும் தைரியம், செல்வத்திலும் எளிமை, பதவியிலும் பணிவு. இந்த 7 ஐட்டங்களை வாழ்க்கையில் எல்லோரும் கடைபிடிக்க வேண்டும் வேதாதி மகரிஷி சொல்லியிருக்காரு. சொத்தின் மீது கடும் பற்று வைத்தால் அந்த சொத்து போகின்ற போது நீங்கள் பைத்தியமாகி விடுவீர்கள். மனைவி மீது கடும் பற்று வைக்காதீர்கள், மனைவி இழக்கின்ற போது நீங்கள் அனாதையாக உணர்வீர்கள். குழந்தைகளில் அளவட்ட பற்று வைக்காதீர்கள், வைத்தால் நீ செய்கிற வேலை குழந்தை செய்யவும் பெரிய ஏமாற்றமாக இருக்கும். இது கடும். பகவான் ரமணருக்கு ஒரு கோவணத்தில் கிடைத்த நிம்மதி ஃபரூக் மன்னருக்கு பட்டு பேராபாரங்களில் கிடைக்கவில்லை. காஞ்சி பெரியவருக்கு கால்நடையில் கிடைத்த நிம்மதி கடன்காரன் சினிமாக்காரனுக்கு கார் சவாரியில் கிடைக்கவில்லை சொன்னார். எவன் ஒருவனுக்கு தேவை குறைவோ அவன் தான் மிகப்பெரிய செல்வந்தன். இது என்னுடைய பிலாசபி. 1958 இந்த உலக சமுதாய சேவா சங்க வேதாதிரி மகரிஷி அவர்கள் துவக்கிறார். கடந்த 17 ஆண்டுகளாக அந்த அமைப்பினுடைய தலைவராக இருந்து அரும் பணியாற்றி வருகின்றவர் நம்முடைய எஸ்கே மயிலானந்தம் அவர்கள். அதனால்தான் அவருடைய சமூக சேவையை அங்கீகரிக்கின்ற வகையிலே மத்திய அரசு அவருக்கு பத்மஸ்ரீ பட்டம் கொடுத்திருக்கிறது. நான் வணங்குகின்ற அளவுக்கு ஒரு மகத்தான காரியத்தை இந்த மாமனிதன் செய்து கொண்டிருக்கின்றான். மொடக்குறிச்சி பக்கத்தில் சாமிநாதபுரம்னு ஒரு சின்ன ஊர், அந்த ஊருக்கு நானும் போயிருக்கேன். அங்கே காந்தி நகர், ராஜ்நகர்னு 2 ஒடுக்கப்பட்ட, மிதிக்கப்பட்ட, நசுக்கப்பட்ட மக்கள் வாழ்கின்ற ஒரு காலனி, 2 காலனி இருக்குது. அந்த காலனியன் இந்த மாமனிதன் 250 குடும்பங்கள் வாழ்கின்ற காலனியை இந்த மனிதன் தத்தெடுத்து கொண்டு 25 ஆண்டுகளுக்கு முன்னாடியே 50 லட்சம் ரூபாயை, 1 காசு 2 காசு இல்லை, ஒவ்வொரு வருஷமும் தன்னுடைய சொந்த வருமானத்திலிருந்து நன்கொடையாக கொடுத்து அந்த காலனியிலே பெண்கள் கருத்தரித்தால் மருத்துவ சோதனை, ஊட்டச்சத்து உணவு, பிரசவ செலவு, பிறந்த குழந்தைய வளர்த்து ஆளாக்குறது, படிக்க வைக்கிறது, அத்தனை வேலையும் இந்த மாமனிதர் பார்த்து கொண்டிருக்கின்றார். இந்த ஒரு விஷயத்திலே 250 குடும்பத்திற்கும் நடமாடும் தெய்வமாக இந்த மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். டோட்டலாக வருஷ டேர்ன் ஓவர் 450 கோடி டேர்ன் ஓவர். போதும், மனிதனுக்கு ஒரு நிறைவு வேணும், போதும் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த தொழிலை பிள்ளைங்கிட்ட ஒப்படைச்சிட்டு வேதாதி மகரிஷி மையத்துக்கு தன் வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்றார். அருட்தந்தை வேதாதிரி மகரிஷி அவர்கள் ஒரு அபூர்வ பிறவி. சாமானியன் ஒருவன் சந்நியாசியான அதிசயம். விஞ்ஞானத்தையும் மெஞ்ஞானத்தையும் தன்னுடைய அனுபவ அறிவால் ஆராய்ச்சி செய்தவர். விஞ்ஞானத்துக்குள் மெய்ஞானம் இருக்கிறது என்று உலகுக்கு சொன்னவர். கூடுவாஞ்சேரியிலே ஒரு ஏழை குடும்பத்திலே பிறந்தவர். சிறு வயதிலே பிள்ளையார் கோவிலுக்கு சென்று அதிகாலை 4:30 மணிக்கெல்லாம் பூஜை செய்தவர். பின்னாளிலே அனுபவ அறிவு பெற்றபோது இறைவனுக்கு வடிவமில்லை,
அவன் அருவமானவன், அவனை அருள் பேராற்றல் என்று நாம் அழைக்கலாம், அறிவே தெய்வம் என்று அழைக்கலாம் என்று சொன்னார். வேதாதி மகரிஷி அவர்கள் இந்த உலகத்திலே ஒவ்வொரு மனிதனும் ஆனந்தமாக, ஆரோக்கியமாக, அமைதியாக, மற்றவனுக்கு பயன்படுகின்ற வகையிலே எப்படி வாழ வேண்டும் என்று செய்தி சொன்னாரோ அதை மட்டும் உங்களுக்கு நான் சொல்லப் போகிறேன். எல்லா இடங்களிலும் எல்லா நேரத்திலும் இறைவன் இருக்க முடியாது என்பதால்தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு தாயை கொடுத்தான். தாய் தான் கடவுள். தன்னலம் கருதாத, தன்னலத்தில் சுவட கூட படியாத ஒரு மகத்தான ஆத்மா என்பது தாய் ஒன்றுதான். ஆதிசங்கரர் வரலாறு என்பது கிபி 788 ஆதிசங்கரோட காலகட்டம். 7 வயசில் அவர் ஆதிசங்கரர் வந்து சன்னியாசம் போன்றாரு. அம்மா சொல்கிறாங்க, ஏன்பா எனக்கு இருக்கிற ஒரே ஒரு துணை நீ தானே, நீ போயிட்டா கடைசி காலத்து எனக்கு காரியங்களை யார் பண்ணுவாங்க, கவலைப்படாதம்மா, இந்தியாவில் எந்த மூலையில் இருந்தாலும் நான் சரியாக வருவேன்னு சொல்லி அந்த அந்திம காலம் இவர் மைண்டில் தெரிஞ்ச உடனே தேடி பிடிச்சி வராரு. 32 வயசில் வராரு. வந்தோடனே அம்மா பார்க்குறாங்க, அளவில்லா சந்தோஷம். ஆதிசங்கர் அம்மா தலையெடுத்து மடியில் வச்சார். கண்ணில் தண்ணி போச்சு, கண்ணை தடவுனாங்க, உயிர் பிரிந்து விட்டது. கடன்னு கண்ணீர் வருது ஆதிசங்கர் கண்ணில். இன்னும் பக்கத்தில் இருங்க, ஐயோ துறவிக்கு என்னையா, துறவியில் கண்ணீர் விடலாமா அப்படின்னா, துறவியும் தொப்புள் கொடியாக வெளியே வந்தவன் தான். நல்லா மனசார அழுதுட்டு அம்மா உடம்பை எடுத்து போய் கொல்லைப்புறத்திலே போய் விறகு அடுக்கி அக்னிக்கு ஆகுதியாக்குறான். இயேசுபிரான் சிலுவையில் போடுறாங்க. கல்வாரி மலையிலே இயேசுபிரான் சிலுவையில் இருந்தபோது உயிர் போடுறதுக்கு முன்னாடி அம்மாவை நினச்சிட்டாராம். சுவாமி விவேகானந்தருக்கு சடங்குகளிலே நம்பிக்கை கிடையாது. இருந்தால் கூட அம்மா விருப்பப்பட்டாங்கிறதுக்காக கங்கை ஆற்றுல போய் குளிச்சுட்டு அங்க பரிசனம் பண்ணுறாரு. பட்டினத்தார் துறவிகள் தான். இப்போ துறவினா கூட அம்மா அல்லவா, என்ன சொன்னா அம்மா இறந்தோடனே, முந்தி தவமிருந்து 300 நாள் அளவும் அந்தி பகலா சிவனை ஆதரித்து தொந்தி சரிய சுமந்து பெற்ற தாயா தமக்கோ எரிய தழல் மூட்டுவேன் அப்படின்னு மனமுருகி பாடுறாரு. அம்மாவுக்கு வயசானா பஞ்சுமாய் ஆயிடும்ல உடம்பு, அதை போய் இந்த காஞ்ச விறகு கட்டமையில் வச்சுன்னா அம்மாவுக்கு வலிக்கும்னு பச்சை வாழை மட்டையை உரித்து, வாழை மட்டைக்கு வெளிப்பக்கம் கூட கொஞ்சம் ரஃபாக இருக்கும், உள்பக்கம் பார்த்தா நோன்னு இருக்கு. அந்த பச்சை வாழை மட்டை கீழே போட்டு அது மேலே தாயாரை வைத்து ஞான நெருப்பால் அவர் தாயாரை இருக்கிறார். இப்போ இதே மாதிரி நம்ம வேதாதி மகரிஷி தாயை தெய்வமாக வணங்கியவர். 6 பெண் குழந்தைங்க வரிசையாக பிறக்குது. இல்லை நம்ம குடும்பங்கள் மாதிரி தான். 1 2 3 4 5 6 பெண் குழந்தைகள், 7வது ஒரு பையன் பிறக்குது. அந்த பையன் அகால மரணம். ஒரு 6-7 வயசில் அந்த பையன் அகால மரணம் அடைஞ்சிடறான். ஐயோ ஒரு ஆண் குழந்தை வேணுமேனு 8வது குழந்தைக்காக வந்து கோயிலாக போகிறாங்க. அப்பா அம்மா போகிறாங்க. கோயிலுக்குள்ளாக போய் சில ஊர்களில் மண் சோறு சாப்பிடுவாங்க. அதாவது கோயில் முன்னாடி தரையை கழுவிட்டு சாதத்தை அந்த தரையில் போட்டு ஆடு மாடு சாப்பிட்ற மாதிரி கையை பயன்படுத்தாமல் அப்படியே வாயில் வந்து அள்ளி சாப்பிடுவாங்க. மண் சோறு சாப்பிட்றது பேர். அப்படிலாம் சாப்பிட்டு 1911 ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி இந்த தங்க விக்கிரகம் பிறந்தது. பிறந்தோடனே செல்லமாக பிறந்த பையன் இறக்கி கீழவே விடல. அவங்க அப்படியே அம்மா தூக்கி தோளில் போட்டுக்குவா, இடுப்பில் வச்சுக்கிட்டே கொஞ்சிட்டு இருப்பா. தூங்கும்போது கூட நெஞ்சு மேலே போட்டு தான் தூங்குவான். கீழே இறக்கி விட்டோம்னா அதே இரும்பு கழிச்சிடுமாம்மா. அதை எடுத்து நெஞ்சு மேலே போட்டு தூங்கியிருப்பாங்க. இப்போ தூங்கிட்டு இருக்கும்போது அப்படியே இந்த பையன் நகர்ந்து போய் 3 வயசு பையன் அப்படியே நகர்ந்துட்டு போய் நச்சுன்னு தலையில் அடித்த உடனே முன்னாடி பல்லு அம்மா கொடுத்துருச்சு. வலிக்கும்ல. அம்மா என்ன சொல்லியுமா, மகனே உனக்கு தலை வலிக்குதாடா ராஜா, எனக்கு பல்லு போனால் பரவாயில்லன்னு சொன்னான். அது தாய் தான் சொல்ல முடியாது. கஜேந்திர மோட்சம்னு ஒரு கதை, ரொம்ப பாப்புலர் கதை அது. அதாவது யானை ஒன்று தண்ணி குடிக்க ஆற்றுக்கு போகும். தண்ணி குடிச்சிருக்கும் போது ஆற்றுக்குள்ள முதல்ல வந்து யானையை பிடிச்சி இழுக்கும். யானைக்கு உயிராபத்து வந்தோடனே ஆதி மூலமே அப்படின்னு குரல் கொடுத்த உடனே மகாவிஷ்ணு வந்து உயிரை காப்பாற்றினாங்க. இந்த கதையெல்லாம் அவங்க அம்மா சொல்லி வளர்க்குறாங்க. இப்போ இந்த பையனுக்கு 8 வயசு ஆகும்போது 3ஆம் கிளாஸ் தான் படிக்கிறான். அதோட படிப்பு நிறுத்திடுறாங்க. அப்பாவுக்கு வந்து நெசவு தொழிலில் கூடமாட உதவி பண்ணுறதுக்காக வேறு வழியே இல்லாமல் இந்த பையனை வேலையை நிறுத்திடுறாங்க. 8 வயசு பையனுக்கு என்ன உடம்பு தெம் இருக்குது. அந்த பையன் அப்பாவுக்கு அசிஸ்டண்ட்டாக வந்து வேலை பார்க்குறான்.
எல்லாம் காலையில் நீராகாரம் கொடுப்பாங்க, பழைய சோறு தண்ணி கொடுப்பாங்க. ஒரு 12 மணி 12:30 மணிக்கு தான் கொஞ்சம் சுடுகஞ்சி அம்மா செஞ்சு கொடுப்பாங்க. இங்கே தறி அடிச்சிருக்காரு, பக்கத்தில் துணி மரப்பு, அந்த பக்கத்தில் அம்மா சமையல் பண்ணுவாங்க. 12:30 மணிக்கு வழக்கமாக அம்மா கூப்பிடுவான். இன்றைக்கி 12 மணிக்கு கூப்பிடல, அழுகிற சத்தம் கேட்குது. ஏன்டா அழுகிறாங்க அப்படின்னு போய் எட்டி பார்த்தோன்னா கதறிட்டாங்க அம்மா. தவம் இருந்து பெத்த பிள்ளடா ராசா, நீயே உனக்கு ஒரு வாய் கஞ்சி காய்ச்சி ஊற்ற கூட எனக்கு யோகி தான் போச்சேடா, என்ன மன்னிச்சிடான்னு கதறாங்க அந்த அம்மா. உன்ன இவரும் அழுகிறாரு, அம்மா அழுகிறாங்க. இப்படியெல்லாம் வாழ்ந்த அந்த தாயார் இவருடைய 35வது வயதிலே விடைபெற்றுக் கொண்டார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தாயை போற்றுகின்ற இந்த மனிதன் உங்களுக்கு சொல்ல, மனைவி நல வேட்பு நாள் என்று மனைவியை கொண்டாடுங்கள், தியாக தீபங்கள் மனைவி, தியாக தீபங்கள் மனைவியை கொண்டாடுங்கள் அப்படின்னார். அதாவது ஒரு குடும்பத்தில் அன்பான மனைவி, அறிவான மனைவி, பண்பான மனைவி கிடைச்சா அந்த குடும்பம் தான் ஒரு கோயில், அது சொர்க்கம், அதுக்கு மேலே தேவையில்லை. ஆனால் தாயை கொண்டாடுற நம்ம மனைவி அப்படி நினைக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. அம்மா தொப்பில் கூட ஒரு மனைவி யாரோ பெற்ற பொண்ணு தானே. நேராக காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி, காசி விசாலாட்சின்னு பொம்பளை சாமி கோயிலுக்காக போவோம். தாயே மாரியாத்தா என்னை காப்பாற்று, குடும்பத்தை காப்பாற்றுன்னு பெண் சாமி முன்னாடி நாம் தோக்குப்பணம் போடுவோம். ஆனால் வீட்டுக்கு வந்தோடனே நம்ம பொண்டாட்டியை தோக்குப்பணம் போட வைப்போம். அதுதான் நம்முடைய சிறப்பு, எல்லாருடைய சிறப்பு. நான் மட்டும் தனியார் கிடையாது, எல்லாருடைய சிறப்பு. புராண காலத்தில் இது மாதிரி நிறையா புராண காலத்தில் நிறைய கேரக்டர் இருக்குது. திக்விஜயம் போய் ராஜசூய யாகம் நடத்தி 56 ராஜாக்களும் மிகப்பெரிய மரியாதையை தர்மனுக்கு பண்ணுறாங்க. அப்போ பெரிய பசங்க திருராஷ்டிரன் கோஷ்டியும் போகிறாங்க, துரியோதனன் போயிருக்கான். இந்த தர்மனுக்கு கிடைக்கிற மரியாதைகளை பார்த்து அவன் தாங்க முடியாமல் பொறுமறான். எதிராளியை இப்படி பேர் போலோடுகளை பார்த்து தாங்க முடியலங்கிறான். பாண்டவர் முடியுயர்த்தே இந்த பார்மிசை உலவிடு நாள் வரை நான் ஆண்டது ஓர் அரசாமோ, எந்த ஆண்மையும் புகழும் ஓர் பொருளாமோ, காண்டகு வில்லடையோன் அந்த காளை அரிச்சுடன் கண்களிலும் மாண்டகு திரள் பீமன் தட மார்பிலும் எனது இகழ் வரைந்துள்ளதேன்னு தாய் மாம சகுனி கூப்பிட்டான். இந்த எதிராளி இப்படி பணக்காரன் பேரோட இருக்க வரைக்கும் நம்ம நிம்மதியாக துவங்க முடியாது, இது ஏதோ வழி பண்ணினா யுத்தம் எல்லாம் நடத்தணும்னா ஜெயிக்க முடியாது. ஏன்னா அந்த பயலுக்கு பலசாலிங்க. என்ன வழி இருக்குன்னா ரொம்ப ஒரே வழி இருக்குது. எங்கள் அப்பா கொடுத்த பகடை இருக்குது. யார் சகுனி சொல்லலாம், உலகத்தில் எவனமே பகடையில் என்னை வெல்ல முடியாது. நம்ம ஒரு மண்டபதயமை காட்டுவோம், அவங்கள வர சொல்லுவோம். வந்தோடனே அந்த விருந்துக்கு கூப்பிடுற சாக்கிலேயே நம்ம சூதாட வைப்போன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இங்கே விதுரம் போகிறான், விதுரம் போய் கூப்பிடுறான். அப்பா மண்டம் பார்க்க மட்டும் கூப்பிடலப்பா, ஏதோ ஒரு சதித்திட்டம் பண்ணுறானுங்க, எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னா. என்ன சித்தப்பா சொல்கிறீங்க? இல்லை ஏதாவது பகடை கடை ஆட சொல்லுவாங்கன்னா. இந்த தர்மனுக்கு ஒரு சிக்கல் என்னென்னா, அவனுக்கு ஒரு சபலம் உண்டு, அப்படியே ஜெயிக்க முடியாது. ஆனால் இந்த பகடைக்கில் ஒரு சபலம் தர்மனுக்கு உண்டு. சித்தப்பா நானாக ஆட மாட்டேன், அவங்கள கேட்டால் நான் ஆடேன்னு எப்படி சொல்கிறதுன்னா. வந்தானுங்க, சகுனி சொன்னால் விருந்து ரெடியாருக்கு இன்னொரு 1/2 மணி நேரம் ஆகும் போல இருக்கு, நம்ம ஒரு கை போடலாம்பா அப்படின்னா. உடனே தர்மன் ஐயோ ஐயோ இதெல்லாம் தப்புப்பா, அது பகடையெல்லாம் ஆடக்கூடாதுப்பா. என்னன்னா அது அறிவு போயிடும், ஆண்மை போயிடும், செல்வமெல்லாம் போயிடும், அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னா. ஏண்டா டேய், இப்போ தாண்டா ராஜ சூய நடத்தி இந்தியாவில் பெரும்பகுதியை பிடிச்சிருக்கிறீங்க. அப்படியே போனால் ஒரு காசி பனாரஸ் போகுது, பக்கத்தில் ஒரு சின்ன ஊர் போகுது, சூதாடினா மொத்தமாக போயிட போகுது. ரொம்ப கருமி பயலாக இருக்கியா? அப்படி இவனுக்கு பயமாக இருந்தால் சாப்பாடு சாப்பிட்டு போங்கடா டே போங்கடா. உடனே இவனுக்கு ரோஷம் வந்துடுச்சு. சரி ஒரு கை போடலாம், எனக்கு முதல்ல சபலம் கொஞ்சம் இருக்கு இல்லையா. போட்டார்கள். இந்த சிங்கம் சகுனி போட்டான், பொண்ணு மணியை பிடிச்சான், யானை சேனையை ஜெயித்தான், நாடு நகரத்தை ஜெயித்தான், 4 பேரையும் ஜெயித்தான், தர்மனையும் ஜெயித்தான். கடைசியிலே சகுனி சொல்கிறான், வெற்றி திருமகள் பாஞ்சாலை வச்சு கடைசி ஆடு, நீ இழந்த போறா மீட்டுக்கலாம் அப்படிங்கிறான். பாஞ்சாலியை வச்சு ஆட போறான்னு சொன்னோன்னே நம்ம பாரதி எழுதியிருக்கான் பாருங்க. பாஞ்சாலின்னா இந்த உலகத்தில் இனிமே அப்படி ஒரு பொண்ணு இருக்க முடியுமா? 5 பேருக்கு மனைவி, அது நாம தான் சேர்ந்து தலையில் போடுறது. அந்த பாஞ்சாலி இப்போ சொல்கிறான்,
பாவியர் சபைதனிலே புகழ் பாஞ்சால நாட்டினர் தவப்பயனை ஆவியில் இனியவளை உயிர்த்து அணி சுமந்து உலவிடு செய்யமுதை ஓவியம் நிகழ்த்தவளை அருள் ஒளியனை கற்பனைக்கு உயிரதனை தேவியை நிலத்திருவை எங்கு தேடினும் கிடைப்பெறும் திரவியத்தை படி மிசை இசை உறவே நடை பயின்றிடும் தெய்வீக மலர்கொடியை கடிகமல் மின்னுருவை ஒரு கமனிய கனவினை காதலினை வடியுறு பேரழகை இன்ப வடத்தினை சூதினில் பணயம் என்றே கொடியவர் அவைக்களத்தில் அற கோமகன் வயிற்றில் குறித்து விட்டான் பாரதி எழுதுறான். இந்த அற்புதமான கண்ணின் மணியை பெண்மணியை ஆடு மாட்டை வைக்கிற மாதிரி ஒரு வார்த்தையோட கேட்காம வைத்து ஆடினான் தர்மன். அந்த தர்மனை அந்த பாஞ்சாலி மன்னித்து விட்டாள். அப்புறம் சீதை நம்ம பொண்ணு கைகைக்கு 2 வரம் கொடுத்தான். அதனால் அந்த வரத்தை ஏற்றுக்கிட்டு ராமன் காட்டுக்கு போனான். 12 வருஷம் காட்டு இருந்தாச்சு. 13 வருஷம் கோதாவரி வந்தான். பஞ்சவடியில் இருக்காங்க. சூரியப்பனை பார்த்தா அண்ணங்கிட்ட போய் சொன்னால் வந்தான். அவன் கடத்திட்டு போயிட்டான். கடத்திட்டு போய் எங்கே வச்சுருக்காங்க? இலங்கையில் அசோகம் வந்து கற்ப சோலையில் கொண்டு போய் சீதை வச்சுருக்கிறான். நம்ம ஆளுக்கு எல்லாம் தேடினான். கடைசியில் அனுமன் எங்களை புறப்பட்டு போனால் ஒரு மரத்தில் ஒழிஞ்சிட்டு இருந்தான். சீதையை பார்த்தான், எட்டி குதித்தான். அம்மா ராமனை தூதுவன் நான் அப்படின்னா. என்ன அடையாளம்னு கேட்டால் மோதிரத்தை காட்டினா கணையாளி காட்டினா பார்த்துட்டு ராமனையே பார்த்த போல சந்தோஷப்பட்டான். இப்போ ஐயா கேட்டான் நான் என்ன சொல்லட்டு அப்படின்னு கேட்டான். ஒன்றும் இல்லை, எங்கள் மாமனாருக்கு 60,000 சம்சாரம்ங்கிறாங்க. நமக்கு தெரியுமா? அதெல்லாம் தெரியாது. சீதை சொல்கிறான் எங்கள் மாமனாரை பற்றி தெரியாது. அவருக்கான 3 சம்சாரம் மட்டும் கோசலை கைகை சுமத்தை முடிவை நான் பார்த்துருக்கேன். ஆனால் எங்கள் ஐயன் ராமச்சந்திரமூர்த்தி முதல்ல மிதிலைக்கு வந்து என் கையை தொட்ட போது இந்த பிறவியில் இன்னொரு பெண்ணை மனதாலும் தொடேன்னு சொன்னான். அதை போய் சொல்லி அப்படின்னா அப்போ எவ்வளவு பெரிய மரியாதை இந்த ராமன் மேலே சீதை வச்சுருக்கான்னு ஞாபகம். இது முடிஞ்சது. அதுக்கப்புறம் நேராக இவன் போனால் அனுமன் இலங்கையை கொளுத்திட்டு போனால் அப்பா நீ நினைக்கிற மாதிரி இல்லை, ராவணன் நெருங்கவே முடியல சீதை கிட்ட. கற்பின் கனல் பத்திரமாறு தங்கம் கிட்ட எவன் நெருங்க முடியாது. அவள் ஆரோக்கியமாக தான் இருக்கிறா, நீ தைரியமாக இருந்த. யுத்தம் நடந்ததுக்கு யுத்தத்தில் கும்பகர்ணம் போகிறான். கும்பகர்ணம் போய் அண்ணனுக்காக போய் செத்து போகிறான். கும்பகர்ணம் செத்த உடனே வலது கரம் போன மாதிரி வருத்தப்படுறான். வலது கரமே போன மாதிரி ராவணன் வருத்தப்படுகிறான். இருந்தாலும் அந்த சூழ்நிலையில் கூட சீதை மேல் உள்ள ஈர்ப்பு, அந்த காதல் காமம் குறையவே இல்லை. பார்க்குற பொண்ணெல்லாம் சீதையாக தெரியுது, கூப்பிடுற பேரெல்லாம் சீதானே வருது, சந்திக்கிற கண்களெல்லாம் சீதை கண்களாகவே இருக்குது. அம்மா தாயே, இந்த மன்மதன் இந்த காதல் கடவுள் உன் பொருட்டு என் நெஞ்சுக்கு தன்முல்லை தாமரை மா தனி நீளம் அசோகர் 5 மலர்கணைகளை உன் பொருட்டு என் நெஞ்சுக்கு போட்டான். நெஞ்சு வலிக்குது தாயே, ஒரு நாள் ஒரு தரம் இணங்க மாட்டாயாங்கிறான். பெண்ணெல்லாம் நீரே யாக்கி பேரலாம் உமதே யாக்கி கண்ணலாம் நும் கண்ணாக்கி காமவேள் என்னும் நாமத்து அண்ணலை வானுமாக்கி 5 கணைக்கு அறியத்தக்க புண்ணெல்லாம் எனக்கு ஆக்கி விபரீதம் புணர்த்தி விட்டு தாயனா. அதுக்கு அவ சொன்னான், இந்த பைத்தியக்காரா அண்ணன் தண்ணி ஆகாரம் இல்லாமல் உடம்பை பட்டினி போட்டு வாட்டி ஒரு பிரயோஜனம் இல்லாமல் முன்னாடி இன்னும் வெக்கமானம் இல்லாமல் ஏன் உயிரோடு தெரியுமா? எங்கள் ஐயன் புண்ணியமூர்த்தி குறையே இல்லாத குணங்களை ஆபரணமாக அணிஞ்சிட்டு இருக்கிற புண்ணியமூர்த்தி ராமச்சந்திரமூர்த்தியை சாகிறதுக்குள்ள ஒரு தடவையாவது பார்க்க மாட்டமாக நம்பிக்கை ஏண்டா வாழ்ந்துக்கேங்கிறான். ஊனிலா யாக்கை வேணி உயர்புகள் சூடாது உன்முன் நான் இல்லாது இருந்தேன் அல்லேன் நவையறு குணங்கள் என்னும் பூணலாம் பொருத்த மேனி புண்ணிய மூர்த்தி தன்னை காணலாம் என்னும் காதலால் இருந்தேன் கண்டாங்கிறான். இவ்வளவு தூரத்துக்கு ராமன் மேல மரியாதை வச்சிருக்கிறா சீதை. ஆனால் இவர் என்ன பண்ணாரு? யுத்தம் முடிஞ்சோடனே விபீஷன் அனுப்பி உங்கள் அண்ணி கூட்டிகிட்டு வா அப்படின்னாரு. உடனே கூட்டிகிட்டு வந்தான். அலங்காரம் பண்ணி கூட்டிகிட்டு வா அப்படின்னா. ரொம்ப நாளைக்கு அப்புறம் புருஷனை பார்க்க போகிறோம்னு தவிப்போட வந்தால் ராமன் என்ன சொன்ன தெரியுமா? 3 வேளையும் இலங்கையில் பிரியாணி சாப்பிட்ருக்குற, ஒழுக்கம் கேட்ட ராவணன் கூட 10 மாதம் இருந்துட்டு வந்திருக்கிறேன், ஏசி காற்று மாதிரி ஜில்லு ஜில்லு மேலேருந்து காற்று ஒரு இலங்கையில் இந்து மாத சமத்திலிருந்து காற்றை வாங்கிட்டு வந்திருக்கிறேன். நீ எவ்வளவு கேவலமாக வந்தாலும் இந்த இடிச்சு வாங்க ராமன் ஏற்றுக்குவான்னு வந்தையா? இது நீங்கள் இலக்கியவாதிகள் நாகரிகமாக சொல்லுவாங்க. ஆனால் விஷயம் இதுதான். இந்த மாதிரி நீ எவ்வளவு கேவலமாக இருந்தால் கூட ராமன் ஏற்றுக்குவான். சத்திரியனுடைய கடமை மனைவியை யாராவது கடத்தி கொண்டு போய்விட்டால் அவளை காப்பாற்ற வேண்டியதுதான். அதுக்காகத்தான் அவனை காப்பாற்றினேன். செத்து போ என்கிறான். என்ன பாட்டு தெரியுமா? ஊன் திறம் உவந்தனை ஒழுக்கம் பாழ்பட மாண்டிலை முறை திறம்பு மறக்கர் மாநகர் ஆண்டு உறைந்து அடங்கினை அச்சம் தீர்ந்து இவன் மீண்டதென் நினைவு என விரும்பும் என்பதோ.
இப்படி இவர் மட்டும் தர்மராசான் உலகத்து பேர் வாங்கிறதுக்காக இத்தனை தகுதிகள் உள்ள அந்த பெண்மணியை நெருப்புக்குள்ளே இறங்க சொல்கிறான். அந்த ராமனுடைய சிறுமையை இந்த சீதை மன்னித்து நெருப்பில் இறங்கினாள். இந்த மாதிரி புராண காலத்தில் மட்டும் இல்லை, இந்த காலத்துலேயுமே பெண்களுக்கு மன்னிக்க தன்மை அதிகமாக இருக்குது. இந்த பெண்கள் தான் கற்போட மரியாதைக்குரிய பெண் நினைக்காதீங்க. நம்ம காலத்தில் வாழ்ந்த பெண்களும் 100 ஆண்டுக்கு முன்னாடி வாழ்ந்த பெண்களும் இருக்கிறார்கள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கற்போட மரியாதைக்குரிய பெண் நினைக்காதீங்க. நம்ம காலத்தில் வாழ்ந்த பெண்களும் 100 ஆண்டுக்கு முன்னாடி வாழ்ந்த பெண்களும் இருக்கிறார்கள். கார்ல் மார்க்ஸும் ஜென்னி போல ஒரு ஜோடி நீங்கள் பார்க்கவே முடியாது. 1818 பிறந்து 1883 வரைக்கும் வாழ்ந்த ஒரு உலக புகழ்பெற்ற பொருளாதார மேதை கார்ல் மார்க்ஸ். அவருக்கு 30 வயசு, ஏங்கல்ஸுக்கு நண்பனுக்கு 28 வயசு. இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு கம்யூனிஸ்ட் அறிக்கை 80 பக்க அறிக்கையை 2 மாதம் எழுதுகிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் உலகத்தில் பேர் இலக்கியமாக அந்த அறிக்கை போற்றப்படுகிறது. எல்லாருமே தொழிலாளர்களுடைய போராட்டம் கஷ்டத்தை சொல்லுவாங்க. அதை மீட்பதற்கான வழியை இந்த 80 பக்கத்துக்குள்ளே இந்த கார்ல் மார்க்ஸ் எழுதினான்னா உலக இலக்கியங்களில் போற்றக்கூடிய இலக்கியமாக இருக்குது. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் எல்லாம் வேண்டுங்கிற தத்துவ சொல்லக்கூடிய மூலதனம்ங்கிற ஒரு புத்தக நூலை எழுதிய மிகப்பெரிய மனிதர். இந்த மனிதனை ஒரு கோடீஸ்வரம் பொண்ணு ஜென்னி காதலிச்சு, பேரழகி, கோடீஸ்வரம் நிறையா இருக்கலாம், கோடீஸ்வரி பேரழகி, இவனை அறிவுக்கு ஆசைப்பட்டு இவனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறான். கல்யாணம் நாளிலிருந்து விடியவே இல்லை. கிழிஞ்சு போன கோட்டை தச்சு போடுறதோடு சரியே தவிர வாழ்க்கை விடியவே இல்லை. கடைசி 6 ஆண்டுகள் நரகம். அந்த நரகத்தில் கடைசி பகுதியில் சாப்பிடவே இல்லை. 2 நாள் 3 நாள் ஜென்னி சாப்பிடவே இல்லை. குழந்தை பாலுக்கு அழுகுது. குழந்தை பால் கழுதுட்டு மாற கடிச்சோம்னா பால் வரவில்லை, ரத்தம் வருகிறது. அடுத்த நாள் குழந்தை செத்து போகுது. தலைமறைவு வாழ்க்கை. இவ்வளவு அவலத்தில் கூட உன்னை கட்டிக்கிட்டு என்னடா புண்ணியத்தை அனுபவிச்சேன் என்று ஜென்னி சொல்லவில்லை என்பதுதான் அந்த மகத்தான பெண்மையை நாம் வணங்கத்தக்க ஒரு பெண்மையை தோணுது. அதுக்கப்புறம் 15 மாதங்கள்லே அவருக்கு கேன்சரில் அந்த அம்மா செத்து போகிறாங்க. ஜென்னி போன போதே இவர் உயிர் போயிட்ட மாதிரி தான் நடைப்பணமாக இருந்து இந்த மனிதன் கார்ல் மார்க்ஸ் கூட செத்து போகிறார். இதே மாதிரி இந்த பக்கத்தில் பிரபாவதி, ஜெயபிரகாஷ் நாராயண் சர்வோதய இயக்கத்துடைய தலைவர். அவர் ஒரு சாதாரண குடும்பத்தில் பீகாரில் பிறக்கிறாரு. 10 வயசுலேயே படிப்பில் ரொம்ப கெட்டிக்காரன். பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு ஸ்காலர்ஷிப் கொடுக்குதுங்கிறதுக்காகவே அந்த ஸ்காலர்ஷிப்பை வாங்கக்கூடாதுன்னு ஒரு தனியார் கல்லூரியில் போய் படிக்கிறான். கிஷோர்னு ஒரு மிகப்பெரிய லாயரோட பொண்ணு, பணக்கார வீட்டு பொண்ணு பிரபாவதி இவர் கல்யாணம் பண்ணுறாரு. கல்யாணம் பண்ணும்போது பொண்ணுக்கு 14 வயசு, அவருக்கு 18 வயசு. கல்யாணம் பண்ணிவிட்டு அப்படியே மாமனார் வீட்டில் பொண்ணை விட்டுட்டு இவர் படிக்க போகிறார். காந்தி நேரும் படித்தது லண்டனில். நம்ம எவன் ஆண்டானோ அடிமைப்படுத்தானோ அந்த நாட்டில் போய் காந்தியும் நேரும் படிக்கிறாங்க. இவர் என்ன சொல்கிறாரு, நம்ம அடிமைப்படுத்தவன் நாட்டில் போய் படிக்கிறது கேவலம் என்று அமெரிக்கா போகிறார். அமெரிக்கா போய் ஒன்றும் சுலபமாக இல்லை வாழ்க்கை. அதாவது ஹோட்டலில் க்ளீன் பண்ணுறாரு, சர்வராக இருக்கார், திராட்சை தோட்டத்தில் வேலை பார்க்குறாரு, என்னென்ன வேலை கீழான வேலைக்கு எல்லா வேலையும் செய்கிறாரு. ஒரு நல்ல கோட்டு குளிருக்கு போட்டு நல்ல கோட்டு தைச்சி போட முடியல, கால் பாதமெல்லாம் அப்படி விரைச்சி போது குளிரில் ஒரு ஷூ போட முடியல, இப்படிலாம் இருக்கிறான். பேரழகன், ஞாபகம் வச்சுக்கணும், பேரழகன் ஜெயபிரகாஷ் நாராயணன். அமெரிக்காவில் பொண்ணுங்கள்லாம் பேரழகன் கிடச்சா சும்மா இருப்பாங்களா, பெண்களாக குவிகிறாங்க. ரிஷ்ய சிறுங்கிற போல் எந்த பெண்ணையும் ஏறெடுத்து பார்க்காமல் இந்த மனிதன் இந்தியாவுக்கு வர்றான். இங்கே வந்தால் அதுக்குள்ளேயே சபரமணி ஆசிரமத்தில் இந்த பிரபாவதி பிரம்மச்சரிய வாழ்க்கையை நம்ம மேற்கொள்ளலாம்னு முடிவு பண்ணிக்கிறான். அதிர்ச்சியாக இருக்குது. கல்யாணம் பண்ணிட்டு கனவுளோடு வர்றான். வந்தோடனே பிரம்மச்சரிய வாழ்க்கை மேற்கொள்ளலாம்னு சொன்னோடனே என்னென்னா காந்தியுடைய தாக்கம்னா, காந்திகிட்ட போய் என்னங்க உனக்கு இஷ்டம்னா நீ இன்னும் கல்யாணம் பண்ணிக்க அப்படின்ட்டார். உடனே பிரபாவதி உடல் இச்சைக்கு ஆசைப்படுவனல்ல என்னுடைய கணவன் ஜேவி எப்படி ஆள் தெரியுமா என்று சொல்லி நம்ப மாட்டேங்க. வாழ்நாள் முழுக்க ஒரே அறைக்குள்ளே கட்டளை பிரித்து போட்டு ஒருவரும் தொடாமல் வாழ்ந்து முடித்தவர்கள் பிரபாவதியும் ஜேபி. கட்டளை பண்ணி பாருங்கள். காலம் முடியுது. முடிஞ்சோடனே பிரபாவதி செத்து போகிறாங்க. எல்லாத்தையும் வெளியே போக சொல்லிவிட்டு ஒரு 5 நிமிஷம் நான் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக அழுகிறேன் அப்படின்னு தாரையாக கண்ணீர் விட்டுட்டு அடக்கம் பண்ணாங்க. அதன் பிறகு ஜேபி ரூம்குள்ளே எந்த ஃபோட்டோவும் கிடையாது. கடைசி மூச்சு வரைக்கும் ஒரே பிரபாவதி ஃபோட்டோ மட்டும் வச்சுருந்து, நான் இறந்து போனால் பிரபாவதியை எங்கு வைத்து எரித்தீர்களோ அங்கே ஏன் என் சடலையை வச்சு எரின்னு சொல்லி அப்படி வாழ்ந்த மனிதர் ஜேபி.
இப்போது இந்த மாதிரி பெண்கள் சொல்கிறோமே, அப்புறம் நம்ம ஆள் வேதாதி மகரிஷி பெண்கள் பற்றி சொல்கிறார், தியாக தீபம்ங்கிறார் அவர். பெண்கள் ரெண்டு சம்சாரம் அவர் ஆசைப்படலை, காலம் திணித்து விட்டது. அவர் 2 சம்சாரம் கட்டின ஆசைப்படவில்லை. 3ஆம் கிளாஸோட படிப்பு நினைஞ்சு போச்சு. 8 வயசு பையன் மெட்ராஸுக்கு 12 வயசில் போகிறான். என்ன வேலை செய்யலை, நெசவு தொழில் பண்ணுவான், போஸ்ட் ஆஃபீஸ் போய் ரெஜிஸ்டர் நோட் பண்ணுவான், இரவு டியூஷன் எடுப்பான், பல்பொடி தாம்பூலம் மாத்திரம் இவரே தயார் பண்ணி கொண்டு போய் தெரு வைப்பார். அப்புறம் போஸ்ட் ஆஃபீஸில் வந்து கேன்டீனில் காஃபி நல்லா இல்லைன்னு சொல்லி கூடுவாஞ்சிலேருந்து 2 லிட்டர் பால் வெடி காலத்தில் ஃப்ரெஷ்ஷாக பால் கொண்டாந்து இந்த கேன்டீன் சப்ளை பண்ணுவார். பார்த்துட்டே பிரமாமாக்கியா காஃபி ரொம்ப சூப்பரியா, யார் பாலுன்னா நான் கூடுவாஞ்சியில் கொண்டு வரேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபைல் பண்ணுறதுக்கு ஒரு ஆர்டர் கிடைக்குது. அந்த ஃபைல் பண்ணுற ஆர்டருக்கு பைண்டிங் நாலேஜ் வேணும். உடனே ஒரு வாரம் ராத்திரி போல் பைண்டிங் நாலேஜ் எடுத்து சர்டிஃபிகேட் வாங்கிட்டு அதை கொடுத்து இந்த ஃபைல் கம்பெனி வச்சு நடத்துகிறாரு. இப்படியா வந்து இந்த மனிதன் மேலே வந்துட்டுருக்கான். திடீர்னு ஒரு நாள் வந்து காலையில் செருப்புக்கு பாலிஷ் போட போகிறாரு. அந்த ஆள் மூஞ்சியை பார்த்தோன்னே சோகமாக இருந்துச்சு. ஏன்ப்பா காலையில் சாப்பிட்லையான்னு. இல்லைங்கய்யா, நேற்று ராத்திரியும் சாப்பிடல அப்படின்னா. நேற்று ராத்திரியும் சாப்பிடலையா? ஆடி போன மனிதன். இது போன்ற மனிதர்களுக்கு வயிறார உணவு கிடைக்கும் வரை நாம் இரவு சாப்பாடை தவிர்ப்போம் என்று வாழ்நாள் முழுக்க வேதாதிரி மகரிஷி அவர்கள் இரவு சாப்பாடை தவிர்த்தவர். அதுக்கப்புறம் வந்து கல்யாண பிரச்சனை விடமாட்டானுங்களே. மீசை வந்து அப்புறம் அந்த காலத்தை விடுவாங்களே, இந்த காலத்தை விட மாட்டான், அந்த காலத்தை விட மாட்டாங்க. ஏப்பா பக்கத்து வீட்டில் வந்து பட்டுலிங்கம்னு ஒரு ஒரு கிராமணியார் ஒருத்தர் பக்கத்து வீட்டுக்காரர், அவர் கிராமணி சொல்கிறார், ஏன்ப்பா நீ கல்யாணம் பண்ணிக்கலாமண்ணா. இது எங்கள் அக்கா பொண்ணு இருக்குது, எனக்கு ஆசை தானுங்க, ஆனால் எங்கள் மாமா கொடுக்க மாட்டேங்கிறாரு, எனக்கு பரமண்டாக சம்பளம் ஒன்றும் இல்லைங்க, அதனால் அப்படின்னா தள்ளிட்டு போய் இப்போ என்ன பிரச்சனை சொல்லுவேன்னா, சீட்டு போட்டிருக்கிறேன், அது தள்ளி எடுத்தால் ஒரு 100 ரூபா கிடைக்கும், 10 ரூபா சீட்டு, 100 ரூபாய்க்கு கல்யாணம் பண்ண முடியுமா அப்படின்னாரு. உடனே இவர் சொல்கிறாரு, டேய் வட்டி இல்லாமல் நான் 100 ரூபா கடன் கொடுக்குறப்பா, கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அப்படி வட்டி இல்லாமல் கடன் வாங்கி இருக்கு 200 ரூபாயில் வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு திருமணம் ஆச்சு. சோதனை பாருங்கள், விளையாடு பாருங்கள். 10 ஆண்டுகள் குழந்தை இல்லை. 10 ஆண்டுகள் குழந்தை இல்லைன்னா நம்ம காலமாக இல்லை. அப்போ வந்து பெண்களை போட்டு கொன்னுடுவாங்க, அரிச்சிடுவாங்க, மலடி மலடி மலடி, ரோட்டில் போக முடியாது. இந்த வலியை தாங்க முடியாமல் லோகாம்பாள் அம்மா சொல்கிறாங்க, ஐயா தப்பாக நினச்சிக்காத, நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும். அம்மா நான் ஒருவனுக்கு ஒருத்திங்கிற சித்தாந்தத்தில் வாழணும்னு நினைக்கிறேன் தாயே, எனக்கு நீ ஒருத்தி போதுமே, வேறு எதுக்குன்னா. அதுக்கு இல்லை ஐயா, இது சித்தாந்தம் கேட்க நல்லா இருக்குது, ரோட்டில் போக முடியல, மலடி மண்ணை உயிர் போகிற மாதிரி இருக்குது. நான் எந்த பொண்ணை கல்யாணம் பண்ணாலும் கடைசி வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணியிருப்பேன், தயவு செய்து இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும். தள்ளிட்டே போகிறாரு. வேறு வழி இல்லாமல் இன்னொரு சகோதரி பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுறா. கல்யாணம் பண்ணுறதுக்கு படைப்படி கையில் காசு கிடையாது, தாலி வாங்க காசு இல்லை. தாலி வாங்க காசுன்னு உடனே பெரியம்மா லோகம்மா 2 வளையலை கட்டி கொடுத்து இந்த அம்மா வளையலை வச்சு தான் தாலி செய்கிறாங்க. தாலி செஞ்சாச்சு, கல்யாணம் அப்புறமா நடக்குது. கல்யாணம் பண்ணி மீண்டும் 10 ஆண்டுகள் குழந்தைகளை கற்பனை பாருங்க, 2 ரவுண்டு குழந்தைகளை. வேறு வழி இல்லாமல் தம்பி குழந்தைய ஞானாம்பிகைன்னு ஒரு குழந்தைங்க தத்து எடுத்துக்கிறாங்க. 45 வயசு வரைக்கும் போராடுறாங்க. 45வது வயசில் கார் கீரெலாம் வச்சுருக்கிறாரு, பிரசவத்துக்கெல்லாம் இலவசமாக கூடுவாஞ்சேரியில் மெட்ராஸ்க்கெலாம் அனுப்புகிறாரு. எல்லா வசதியும் இருந்தது. பழையபடி தொழில் நொடிச்சு போய் நெசவு தொழில் இருக்கிற அந்த எல்லா மிஷினையும் வந்து பிளட்ஜ் பண்ணி வீட்டு மேலே கடன் வேணுமா எல்லாம் வந்து அந்த கடனை அடைக்க முடியாமல் அத்தனை சொத்துக்களும் ஜப்தி செய்யப்பட்டு 2 மனைவியோடு நடு ரோட்டில், இதோ இந்த மாமனிதன் நடு ரோட்டில் நின்றான் 47 வயசில். கற்பனை பண்ணி பாருங்கள், நம்ம வாழ்க்கையில் அப்படி இருக்க எவ்வளோ சுகமாக இருக்கிற நம்ம நினச்சி பாருங்கள். 48 வயதே நடு ரோட்டில் 2 மனைவியோடு மனிதன் அனாதைவர் நின்றான். அப்போ அந்த பஞ்சாயத்து தலைவர் ஒருத்தர், ஏயா வேதாதிரி என்னையா பண்ண போகிறேன்னா, அதான் ஒன்றுமே தெரியலைங்க அப்படின்னா. சரி இருன்னு சொல்லி வேகமாக போய் தென்னை மரத்தில் பச்சை ஓலையை, காஞ்ச ஓலை இல்லை பச்சை ஓலையை வெட்டி வர சொல்லி பச்சை ஓலையை குடிச்சு போட்டு இவரை குடியிருக்கிறாங்க. இப்போ நம்ம குடிசை போட்டால் செட் ஆகிடுச்சு. இப்போ சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறதுண்ணா, எனக்கு கொலா புட்டு செய்ய தெரியுங்க. யார் லோகாம்பாள் சொல்கிறாங்க, எனக்கு கொலா புட்டு செய்ய தெரியுங்க. நாங்கள் அப்படியா, அது என்ன பண்ணலாம், 5 ரூபா ஏதாவது புரட்டி கொடுங்க போனால். இவர் எங்கேயும் 5 ரூபா புரட்டி கொடுக்குறாங்க. அந்த 5 ரூபாயில் காலை 4:30 மணிக்கு ஆரம்பித்து 6:30 மணிக்கு கொலாப்பட்டு பிஸ்னஸ். கொலாப்பட்டு பெரிய அம்மா சின்னம்மா கொலா போனி இவர் அடுக்கி வைப்பார். இப்படி காலம் போயிட்டுருக்கு. இப்படி போயிட்டுருக்கும்போது இவர் காலகட்டத்தில் இப்படி குடியிருக்கிறதுக்கு அந்த செங்கல்பட்டு கலெக்டர் கொஞ்சம் புறம்போக்கு இடத்துல ஒரு சின்ன மார்க் பண்ணி ஒரு 2 கிரவுண்டு மாதிரி வச்சுக்கன்னு கலெக்டர் உத்தரவு கொடுக்குறாரு.
நம்ம பஞ்சாயத்து ஆள் சும்மா இருப்போமா? ஏன் நான் பைத்தியக்காரன், நான் ஊருக்குள்ள இருக்கிறவன், நீ நேராக கலெக்டர்கிட்ட போய் நீ ஆர்டர் வாங்கிட்டு வந்து நான் பைத்தியக்காரன், நான் டே இடறாத. பஞ்சாயத்து ஆள் ராவடிகளை விட்டு அந்த வேலி முள்ளு கம்பி எல்லாத்தையும் பிச்சு போட்டாங்க. குடிசையை இடிச்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ லோகாம்பாள் அம்மா போய் கேட்குறாங்க, என்னங்க இடிச்சிட்டு இருக்கிறாங்க, நீங்கள் பேசாமல் இருக்கிறீங்களேண்ணா? கடவுள்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. கடவுள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன், அவர் தான் ஏதாவது வழி சொல்லுவார் அப்படின்னா. நம்ப மாட்டேங்க. பிறந்த ஊர், குடியிருந்த கூடுவாஞ்சேரி, அந்த மண்ணிலே வாழ விடாமல் அந்த மகத்தான மனிதனை ஊரை விட்டு விரட்டியது கொங்கு நாடு அவருக்கு அற்புதமான ஒரு கோயிலை கட்டி கொண்டாடி கொண்டிருக்கிறது. அது எப்படிப்பட்ட ஆள் பாருங்க அவருக்கு. இந்த சீடர்களாக கிடைக்கணுக்காக தான் கடவுளே வந்து நீ ஊரை விட்டு போ அப்படின்னு துரத்திட்டார். இங்கே வந்தாங்க. அருட்செல்வர் அவர்கள் 11 ஏக்கர் நிலம் கொடுத்தார் ஆடியாறு மலை அடிவாரத்தில். நம்ம சின்னசாமி அவர்கள் வந்து கூடமாட இருந்து அந்த மண்டபத்தை உருவாக்குறாரு. அது பிரமாதமாக போயிட்டுருக்குது. இப்படி இவ்வளவு போராட்டங்கள் இருந்தால் கூட இந்த வறுமை போராட்டம் சோதனைக்கு இடையிலேயே கடவுள் யாரு, உயிர் எங்கிருந்து வருது, எங்கே போக போகுது, வறுமை ஏன் வருது, இது எப்படி ஒழிக்கிறது, இதை ஒரு உட்காந்து தவம் செஞ்சு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கார். 1957 உலக சமாதானம்னு ஒரு புத்தகம் எழுதுறார். அந்த புத்தகத்தை என்ன சொல்றாருன்னா, ஜாதி மத பேதம் ஒழித்து, ஜாதி மத பேதம் ஒழித்து, பணத்துடைய வீரியத்தை ஒழித்து, உருவ வழிபாட்டை ஒழித்து, உலகத்தில் எல்லா நாட்டிலையும் எந்த பூமியில் என்ன விளைஞ்சாலும் அதை நம்ம எல்லாரும் பங்கு போட்டுக்கலாம் என்ற சூழ்நிலை எந்த வருதோ அதுதான் உலக சமாதானம் புத்தகம் எழுதுறார். இப்படி எல்லாம் வாழ்ந்த மனிதன், உலகை படைத்தவன் கடவுள், உயிர்களை படைத்தவன் பெண். ஆகவோ ஒரு பெண்ணுக்கு நீங்கள் வந்து கல்வியை கொடுங்க, வேலை வாய்ப்பு கொடுங்க, சொத்துரிமை கொடுங்க. பெண்களை போற்றுகின்ற நாடு எந்த நாடோ அந்த நாடு தான் கொண்டாடப்படும்னு இவர் சொல்றார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆசையை துறக்க வேண்டும் புத்தர் சொன்னார்னா, ஆசையை திறந்துட்டு நம்ம என்ன போதி மரத்தில் போய் புத்திரமாக உட்கார முடியுமா? ஆசை என்பது வேறு, தேவை என்பது வேறு. ஒரு மனுஷனுக்கு 3 வேளை சாப்பாடு வேணும். சாப்பாட்டுக்கு அப்புறமா மானத்தை மறைக்கிறதுக்கு மேலே துணி கீழே துணி வேணும். அதுக்கப்புறமா கட்டையை சாக்க ஒரு இடம் வேணும். ஒரு வயசு வந்துட்டுனா கல்யாணத்துக்கு ஒரு பொண்ணு வேணும். அந்த குழந்தை பிறந்தால் குழந்தைய படிக்க வைக்க வேணும். இதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு வருமானம் வேணும். அதுக்கு 15,000 ரூபா 20,000 ரூபா வருமானத்தை நம்ம இதெல்லாம் பண்ண முடியும். இது வந்து தேவை, இது தப்பு இல்லை. ஆசை பேராசை ஆகக்கூடாது அப்படின்னா. ஒரு பணக்காரன் இங்கே மூணாரில் ஒரு 500 ஏக்கரு, குன்னூரில் ஒரு 500 ஏக்கரு டீ எஸ்டேட், ஒரு 1000 ஏக்கர் மொத்தமாக டீ எஸ்டேட்டு. மெட்ராஸு, பாம்பே, டெல்லி, கல்கத்தா எல்லா இடத்துலையும் ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இவங்களை போனால் தங்குற மாதிரி. அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னா நான் வந்து இட்டாலியன் பிரேக்ஃபாஸ்ட்டு, மெக்சிகன் டோஸ்ட் அதான் சாப்பிடுவேன். என்னங்க காஸ்ட் வரும்னா ஒரு 2,500 தாங்க. இவன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 2,500 மெக்சிகன் டோஸ்ட்டு சாப்பிடுவேன். என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுருக்கிறான். சொந்த பந்தம் அக்கா தங்கச்சி, என் சைடில் அக்கா தங்கச்சிங்க, என் வீட்டுக்காரி கூட போட போனோம், எல்லாம் சேர்த்தா ஒரு 15 பேர் வருது. ஆளுக்கு 1,00,000 ரூபாயில் பட்டு புடவை நெய்ய சொல்லியிருக்கிறேன். கீழே ஒரிஜினல் கோல்டு ரேக், தங்க ரேக் கொடுத்து பட்டு புடவை நெய்ய சொல்லியிருக்கேன். இதெல்லாம் என்னங்க ஒரு கௌரவத்துக்கு பண்ணுறது தானே. கல்யாணம் முடிஞ்சோன்னே கழட்டி பீரோவில் மாட்ட போகிறாங்க, நேரம் முடிச்சு 10 வருஷம் கழிச்சு பீஸ் தான் பிஞ்சு விட போகுது. இருந்தாலும் நாங்கள் ஸ்டேட்டஸ் இருக்கு இல்லையா. அப்புறம் சின்ன வயசுலேருந்தே எனக்கு வந்து இந்த பிளேன் ரொம்ப பிடிக்கும், விமானம் ரொம்ப பிடிக்கும். மூணார் எஸ்டேட்டை வந்து அடமானம் வச்சு ப்ரைவேட் ஏர்லைன்ஸ் ஒன்று ரெடி பண்ணேன். சென்னை டு பாம்பே, சென்னை டு டெல்லி, சென்னை டு போர்ட் பிளேர், சென்னை டு சீஷல்ஸ்னு 4 ஃப்ளைட்டு போயிட்டுருக்கேன். அப்புறம் இப்படி ஹோட்டல் ஒன்று பிரமாக துபாயில் கட்டியிருக்கிறேன். 500 ஏக்கர் ஆர்டிஃபிஷியல் லேக் நடுவில் ஒரு 120 மாடி கட்டியிருக்கிறேன். 3,500 கோடி தான், சும்மா 3,500 கோடி லோன் போட்டு கட்டியிருக்கிறேன். அந்த லாஸ்ட்டு இந்த 20 மாடி ரொட்டேட் ஆகும், கீழே மேலே மாதிரி 20வது மாடி சுற்றிட்டு இருக்கும். அது மாதிரி ஓட்டணும். சந்தோஷம். இந்த காலம் என்பது வந்து எப்பவுமே ஒரே மாதிரி இருக்காது. காற்று வந்து ஒரு நாள் இப்படி அடிக்கும், ஒரு நாள் மாற்றி அடிக்கும். காற்று மாற்றி அடித்தது
காற்று மாற்றி அடித்த உடனே இந்த 4 ப்ரைவேட் சர்வீஸும் முடிஞ்சு போச்சு. ஒரு 1500 கோடி தான் கடன். அப்புறம் இவர் சார்ட்டர்ட் ஃப்ளைட் வச்சுருந்தார், சொந்தமாக போகிறக்கு ஃப்ளைட். அதையும் வந்து நீ ரன் பண்ணக்கூடாதுன்னு அதுக்கு சீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ இங்கே ஒரு 3500 கோடி முடிஞ்சு போச்சு, இங்கே 1000 கோடி முடிஞ்சு போச்சு. 5000 கோடி நம்ம எப்படி சமாளிக்க போகிறோம் நினச்சான். செரிப்ரல் ஹேமரேஜ், மண்டைக்குள்ள ஒரு நரம்பு வெடிச்சது, ஆஸ்பத்திரி படுத்திருக்கான். இதுதான் பேராசையினுடைய உச்சம். அன்பு வெறியா மாறாமல் இருக்கிறது எப்படி? நீ உனக்கு பிடிச்ச சாமி நீ கும்பிட்டுக்கோ, எனக்கு பிடிச்ச சாமி நான் கும்பிட்டுக்கிறேன். இப்போ சாமியே இல்லையா, அருள் பேர் ஆற்றில் கும்பிட்டுட்டு போ, இல்லை ஜோதி வழியை கும்பிட்டுட்டு போ, அது பிரச்சனை இல்லை. ஆனால் அல்லாஹ் தான் பெரியவர், இயேசு தான் பெரியவர், ஆதரை கிருஷ்ணன் தான் பெரியவன்னு அறுவாடையும் கடப்பாறை எடுத்தீங்கன்னா பாபர் மசூதி இடிபடும். பாபர் மசூதி இடிபடும். ரயிலில் கரசேவர்கள் கொளுத்தப்படுவார்கள். இதை பார்த்துட்டா நம்ம பெரியவர் அட்டகலா சொன்னார், ஆசை யாருன்னு புத்தர் சொல்கிறாரு. அதை அப்படி நம்ம செய்ய முடியாது. ஆசை வேறு, தேவை வேறு. ஆசை பேராசையாகாமல் அன்பு வெறியாக மாறாதவரை உன் வாழ்க்கையில் அமைதிக்கு உத்தரவாதம். நம்ம சொல்லிட்டார். சந்தோஷம், சந்தோஷம்னா அது வெளியே எப்படி போய் தேடுறீங்க? சந்தோஷம் உங்களுக்குள்ள தான் இருக்குது. உங்களுக்குள்ள எப்படி தெரிஞ்சுக்கிறது? மே மாதம் வெயிலில் வாக்கிங் போனோம். காலை 5 மணிக்கு வாக்கிங் போவோம். 5 மணிக்கே மெட்ராஸ் சூடாக தான் இருக்கும். 7:30 மணிக்கு வேர்த்து ஒழுகுது, வந்துட்டு இருக்கிறோம். விவேகானந்தர் இல்லத்துக்கு முன்னாடி ஒரு சிமெண்ட் பெஞ்சில் ஒரு 22 வயசு பையன் கால் மேலே கால் போட்டு சிமெண்ட் பெஞ்சில் மேலே ஆகாயத்தை பார்த்து கால் ஆடிட்டு படுத்துருக்கான். மனசு கேட்கல. கிட்ட போய், ஏன்பா ஒரு வயசு பையன் வேலை வெடி செய்யாமல் இந்நேரத்துக்கு 7:30 மணிக்கு இப்படி சோம்பேத்தனமாக ஆகாயத்தை பார்த்து கால் ஆடிட்டு இருக்கிறையே, நீ படம் நியாயம் பண்ண. ஆனால் என்னடா பண்ணலாம் அப்படின்னு. என்ன பண்ணலாமா? சாயங்காலம் ஆனால் ஒரு டப்பாவில் வந்து சுண்டலையும் வேர்க்கடலையும் போட்டு விற்றீங்கன்னா 50-100 சம்பாதிக்கலாம்ல. அப்புறம்ங்க ஆனால் அப்படியே 1 மாதம் ஆச்சுன்னா ஒரு 4 பசங்களை வச்சு நீயே சுண்டலை வேர்க்கடலை செஞ்சு விற்றீங்கன்னா ஒரு 1000-2000 பார்க்கலாம்ல. அப்புறம்ங்க இட்லி சுட்டி விற்றீங்கன்னா ஒரு 5000-10,000 பார்க்கலாம்ல. அப்புறம்ங்க அப்புறம் என்ன, மாம்பத்தோட பிரான்ச்சு, கோடம்பாக்கத்தில் ஒரு பிரான்ச்சு, சென்ட்ரல் ஸ்டேட் பக்கத்தில் ஒரு பிரான்ச்சு போட்டீங்கன்னா ஒரு 50,000-100,000 சம்பாதிக்கலாம். அப்புறம் என்னடா அப்புறம்ங்கிறேன். அப்புறம் அமெரிக்காவில் வந்து நியூயார்க்லேயும் வாஷிங்டன்லையும் போட்டேன்னா அப்புறம் கோடி சம்பாதிக்கலாம். அப்புறம்ங்க கிறுக்கு பயிலாக இருக்கேன். அப்புறம் என்ன, கால் மேல் கால் போட்டு சந்தோஷமாக அனுபவிக்கலாம்னா அதைத்தாங்க நான் இப்போ பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னா. ஆனால் நீங்கள் வந்து இவ்வளவு பணத்தை சம்பாதிச்சுக்கு அப்புறம் நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கோடம்பாக்கம் பிரிட்ஜு மேலே ஒரு 60 வயசு ஆள் ஒரு 4 மூட்டையை வச்சுட்டு வண்டி முக்கி எடுத்துகிட்டு போகிறான். வேர்த்தொழுது வேறு நனைஞ்சிட்டு போகிறான். கொண்டு போய் கோடம்பாக்கத்தில் போட்டுட்டு திரும்பி வர்றான். மொத்தமாக வந்து 200 ரூபா கிடைக்கும். அந்த 200 ரூபா காசில் இந்த மனிதன் வீட்டுக்கு கொண்டு போய் மனைவிட்ட கொடுத்து அவன் வந்து மீன் வாங்கிட்டு வர சொல்லி சுட சுட மீன் குழம்பு சோறு போட்டு சாப்பிட்டு அப்படி வாயை திறந்துட்டு அந்த பிளாட்ஃபார்ம் தூங்குறானே, அந்த சந்தோஷத்தை நீங்கள் கொடுக்க முடியுமா? எவன் ஒருவனுக்கு தேவை குறைவோ அவன்தான் மிகப்பெரிய செல்வந்தன். இது என்னுடைய பிலாசபி. எவன் ஒருவனுக்கு தேவை மிக குறைவோ அவன்தான் மிகப்பெரிய செல்வந்தன் அப்படிங்கிற. இந்த கண்ணதாசன் அழகாக சொல்லுவான், பகவான் ரமணருக்கு ஒரு கோவணத்தில் கிடைத்த நிம்மதி ஃபரூக் மன்னருக்கு பட்டு பேராபாரங்களில் கிடைக்கவில்லை. காஞ்சி பெரியவருக்கு கால்நடையில் கிடைத்த நிம்மதி கடன்காரன் சினிமாக்காரனுக்கு கார் சவாரியில் கிடைக்கவில்லைன்னு சொன்னார். அதாவது காஞ்சி பெரியவருக்கு என்ன அதிகமாக 2 பிடி அளவுக்கு அவள் இருந்தால் போதும், ஒரு பணமட்டை விசிறதுக்கு போதும். ஆனால் சந்தோஷம் என்பது உனக்கு கொடுக்க தவிர வெளியே போய் தேடக்கூடாது. ஒழுக்கம்னா என்னன்னா ஐயா சொன்னார், தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடம்புக்கோ உணர்ச்சிக்கோ ஊறு விளைவிக்காமல் வாழ்வது ஒழுக்கம் என்று வேதாந்தி மகரிஷி அவர்கள் சொல்றார். இப்போ விவாதம் பண்ணாதுங்கிறாரு. விவாதம் பண்ண என்னம்னா, விவாதம் செய்தால் நீ நண்பனை இழந்து விடுவாய் அப்படிங்கிறார். அவன் பிறந்த சூழ்நிலை வேற, அவன் படித்த படிப்பு வேற, அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அவருடைய அபிப்பிராயங்கள் மாறுபட்டுக்கும், நீ விவாதம் செய்யாதே அப்படின்னாரு. அப்போ நம்ம ஊரில் ஒரு போஸ்டர் போட்டுக்காங்க, ஐயம் எட்டுன் ஏற்பது இகழ்ச்சி அப்படிங்கிறாங்க. அங்கே ஏற்பது இகழ்ச்சின்ட்டு அப்புறம் ஐயம் எப்படி கிட முடியும் அப்படின்னா, இல்லை அப்படி இல்லது. ஐயம் எட்டுன் என்று சொன்னால் 80 வயசு தாண்டி முடியாதுக்குருக்குவேன், வயசான ஆளுங்க அங்ககீனமாய் நடக்க முடியாத அந்த மாதிரி ஜனங்களுக்கு, அனாதை குழந்தைகளுக்கு ஐயம் எட்டு உண் அப்படின்னு அர்த்தம். ஏற்பது இகழ்ச்சின்னா நீ ஏற்கனவே பலசாலியாக இருக்கிற, 16 வயசுல ஆகுது,
எங்கேயும் மூட்டை முடிஞ்சு தூக்கி செய்யலாம், உன் மூளையை பயன்படுத்தலாம், உடம்பை பயன்படுத்தி சம்பாதிக்கலாம். அப்படி சம்பாதிக்கும் போது சுய கௌரவத்தோடு தன்மானத்தோடு உழைச்சி சாப்பிடு, ஏற்பது நிகழ்ச்சின்னு அவனுக்கு தான் சொல்கிறாங்க. இந்த உலகத்திலே மனிதன் உடனடியாக ஒழித்து ஆக வேண்டிய ஒரு 6 கெட்ட குணங்கள் சொல்கிறாரு. பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம். இந்த 6ஐ ஒழித்தால்தான் நீ மேன்மை அடைய முடியும்னு சொல்கிறார். இந்த பேராசைக்கு ஒரு குட்டியாக ஒரு கதை சொல்கிறேன். மெட்ராஸில் வந்து ஏசியாவிலேயே பெரிய ஸ்டுடியோ 15 ஃப்ளோர் இருக்குது. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தியில் அத்தனை நடிகர்களும் அங்கே ஷூட்டிங் நடத்துகிறாங்க. திலீப்குமார் வராரு, ராஜ்கபூர் வராரு, நர்கீஸ் வராரு, சுனில் தத் வராரு, என்டி ராமர், நாகேஸ்வராவு, பானுமதி, அஞ்சலி தேவி, சாவித்ரி, எம்ஜிஆர், சிவாஜி, ஜெமினி அத்தனை நடிகர்களும் நடிக்கிறாங்க. இப்படி பரபரப்பாக இந்த ஸ்டுடியோ வந்து ஒரு கட்டில் காலம் மாறுது. 30 ஆண்டுகள் புகழின் உச்சியிலே இருந்தவனும் உலகில் எவனும் இல்லை. 30 ஆண்டுகள் பிளாட்பாத்தில் பிச்சை எடுத்தவனும் எவனும் இல்லை. 2 பேர் நிலைமை பிரட்டி போட்டுருங்கிறான். 30 வருஷம் ஆச்சு. எல்லாரும் வெளியூருக்கு ஷூட்டிங் போக ஆரம்பித்தாங்க. நானே வந்து அன்னக்கிளி படத்தில் ஆரம்பித்து என்னுடைய 200 படங்களை நான் கிட்டத்தட்ட நானே 50 படங்களில் வெளியூர் ஷூட் பண்ணியிருக்கேன். வெளியூர் படப்பிடிப்புன்னு போகும்போது ஸ்டுடியோ வந்து வேலையெல்லாம் போகுது. 3 தளங்களை அவர் என்ன பண்ணார், ஆஸ்பத்திரியை மாற்றினார். அடுத்த 5 வருஷம் ஆச்சு, மிச்ச ஷூட்டிங் இல்லை, மொத்தமாக நின்று போச்சு. இன்றைக்கி ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு அந்த 8-9 தளங்களையும் கொடுக்குறாரு. கொடுக்கும்போது வித்தாச்சு. இவருக்கு 90 வயசு ஆகுது. அந்த முதலாளி கூப்பிட்டாரு, என்னுடைய மனைவி ஞாபகார்த்தமாக ஒரு தாஜ்மஹால் மாதிரி ஒரு கல்யாண மண்டபம் கட்டியிருக்கிறேன், அது இந்த முனையில் இருக்குது, தயவு செய்து நான் விற்றுட்டேன், நான் கேட்க முடியாது, எல்லாத்தையும் இடிச்சுட்டே வாங்க, கடைசியாக அதை இடிங்க, அதுக்குள்ளே நான் உயிரோடு இருக்க மாட்டேன், எனக்கு ஒரு ஆறுதலாக இருக்குன்னு சொல்கிறாரு. எல்லாம் இடிச்சுட்டே வந்தாங்க, பில்டிங் கட்டிகிட்டே வராங்க. இந்த திருமண மஹால் முன்னாடி காமெடி குத்துனாங்க. அன்றைக்கி ராத்தி செத்து போயிட்டார். இதில் என்ன சொல்லணும்னா, முடிசார்ந்த மன்னரும் மற்றுள்ளோரும் முடிவில் பிடிசாம்பலாய் வெந்து மண்ணாவதுண்டு என்று பட்டணத்தா சொல்கிறார். தனியாக வந்தோம், தனியாக தான் போக போகிறோம், வெறுங்கையோடு வந்தோம், வெறுங்கையோடு தான் போக போகிறோம். உன்னுடைய சிறகுகளுக்கு பலமுள்ள வரை பற, உன் சிறகுகளுக்கு பலம் உனக்கே தெரியும், அதுக்கு மேலே பறக்க முயற்சி பண்ணாத. காக்கா வந்து 100 அடி உயரம் பறக்குது, கழுகு 1000 அடி உயரத்தை பறக்குது. இந்த கழுகை பார்த்து காக்கா சொல்லிச்சான், என்னப்பா நீ 1000 அடி உயரத்தை பறக்கிறியப்பா அப்படின்னு. கழுகு என்ன பதில் சொல்லிச்சான், 1000 அடி பறந்து என்னையா பிரயோஜனம், உனக்கு வீட்டுக்கு வீடு சோறு கிடைக்குது, நான் 1000 அடி பறந்தா கூட திருடித்தான் பாம்பு பலி திங்க வேண்டியிருக்குது, அதனால எல்லாத்தையும் ப்ளஸ் மைனஸ் உண்டு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சினம்னு கோபம். மதுரையில் ஒரு பெரிய டாக்டர், 1920 மிகப்பெரிய டாக்டரு மனோகர் தேவதாஸ்னு அவருக்கு ஒரு பையன். அவன் வந்து சிறுவரையே நல்ல ஓவியம் வரையக்கூடிய ஆள். இதெல்லாம் நடந்த சம்பவம், இதெல்லாம் பொய்யெல்லாம் கிடையாது, நடந்த சம்பவம். உயிரோடு இருக்கார் அவர். பிரமாம் ஓவியம் வரையவன். அவங்க கிறிஸ்தவ குடும்பம், இன்னொரு கிறிஸ்தவ பொண்ணை லவ் பண்ணா, கல்யாணம் பண்ணாங்க. அந்த பொண்ணு இவனோட கெட்டிக்காரி, படிப்பு, சுறுசுறுப்பு, வேலை வாய்ப்பு எல்லாத்தையும் கெட்டிக்காரி. லவ் பண்ணிவிட்டு மெட்ராஸுக்கு வந்தாங்க. மெட்ராஸை குடித்தனம். சனி ஞாயிறு மட்டும் சொந்த ஊருக்கு காரில் ட்ராவல் பண்ணி போவாங்க. ஒரு நாள் ஒரு சனிக்கிழமை காரில் போயிட்டுருக்காங்க. திண்டிவனத்துக்கும் விழுப்புரத்துக்கும் இடையில போயிட்டு இருக்கும்போது பின்னாடி ஒரு 20 வயசு 18 வயசில் ஒரு 2 ஸ்கூட்டரில் இதில் 4 பசங்க விசிலாக அடிக்கிறாங்க. நம்ம மனிதனுடைய ஒரு கெட்ட குணம் என்னென்னா, நம்ம முன்னாடி எல்போர்டு போட்டு ஒரு பொண்ணு ஸ்கூட்டரில் போனால் எவ்வளோ கிண்டல் பண்ண தெரியுமா, அது எவ்வளோ பெரிய மனுஷனா, ஒரு சின்ன ஒரு இலக்காரம் இருக்குது, என்னடா பெருசாக எல்போர்டு போட்டு போகிறாப்பா அப்படிமா. காரில் ஒரு பொண்ணு டிரைவ் பண்ணிட்டு போனால் அது ஓவர்டேக் பண்ணி ஒரு வந்தால் ஒரு போர் பார்த்துட்டு போவான். அந்த பசங்க பயங்கரமாக விசிலடிக்கிறானுங்க, ஹூட் பண்ணுறாங்க, ஓனாயமே கத்துறாங்க, கழுதமாய் கத்துறானுங்க. பின்னாடி சேஸ் பண்ணிட்டு வந்து சைடில் போக இந்த அம்மா பார்த்து ஹூட் பண்ணுறாங்க, ஓவர்டேக் பண்ணுறாங்க. கொஞ்சம் தூரம் போயிட்டு இந்த அம்மாவுக்கு வடி விடுறாங்க. இந்த அம்மா முன்னாடி போகிறா, பழையபடி பின்னாடி கோச்சல் போடுறாங்க, பழைய சைடில் கோச்சல் போடுறாங்க, ஓவர்டேக் பண்ணுறோம். பொறுத்துப்பா இந்த அம்மா பிரமாம டிரைவ் பண்ணுவான். ஆக்சிலேட்டர் ஒரு அமுக்குனா 160 தொட்டுச்சு, சர்ன்னு போச்சு. ஒரு எல்பண்டு பிரேக் போட முடியல. 45 அடி ஆழம். முடிந்து விட கதை. ஆஸ்பத்திரி கொண்டு போய் போட்டாங்க. அவருக்கு ஏகப்பட்ட காயம். அந்த அம்மாவுக்கு காயமே இல்லை. ஒரு வாரம் கழிச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. இந்த டாக்டர் தங்கவேலுக்கு வந்திருக்காரு.
குவாட்ரிப்ளீஜியான்னு பேர். இதுலேருந்து கீழே எதுவுமே வேலை செய்யலை. மூளை வேலை செய்யுது, பசிச்சா சாப்பிடுவான், பேசுவான், கழுத்து கீழே கை கால ஒன்றும் கிடையாது, அதே சும்மா தொங்கிட்டு இருக்க அவ்வளோதான். இந்த மாதிரி சூழ்நிலைகளை அந்த பெண்ணை வைத்து அந்த அம்மாவுக்கு டாய்லெட் போக வச்சு குளிப்பாட்டி தலைவாரி விட்டு புடவை வெட்டி விட்டு சாதம் ஊட்டி விட்டு 35 ஆண்டுகள் அந்த மனிதன் அந்த பெண்ணோடு வாழ்ந்து கொண்டிருந்தான். 1972 இது நடக்குது. 2005 அந்த அம்மா இறந்து போகிறாங்க. இதுக்கு கூடயே இன்னொரு சோகம் நடக்குது. இந்த மனிதனுக்கு ரெட்டினா ப்ராப்ளம், கண் பார்வையில் ப்ராப்ளம் வந்து பார்வை மங்கிட்டே வருது. மங்கிட்டு போகிற ஒரு மேக்னிஃபைங் கிளாஸ் வச்சுட்டு படம் வரைகிறாரு. என்ஜினியரிங் படித்ததுனால செட் ஸ்கொயர் டிவைடர்லாம் வச்சு பக்காவாக வேனிஷிங் பாயிண்ட்லாம் ஒரு சின்ன விஷயம் சொல்ல முடியாது, அப்படி ஓவியங்களை வரைந்து இன்னைக்கு வரைக்கும் இந்தியாவில் அவர் மாதிரி ஓவியம் வரைக்கும் ஆளே கிடையாது. இந்த மனிதனுக்கு கண்பார்வை கம்மியாக போயிட்டே வருது. பொண்டாட்டிக்கு மரணம் நெருங்கிட்டு இருக்கு, இவருக்கு கண்பார்வை போயிட்டே இருக்குது. மரணம் சம்பவித்து விட்டது, இவர் கண்பார்வை கிட்டத்தட்ட போயிடுச்சு. ஒரு நாள் நானும் ஓவியர் மணியும் செல்வனு அந்த சென்ட் பீட்ஸ்க்கு எதிர்த்தாப்பில் பாபநாசம் சிவன் தெருன்னு பேர், அந்த தெருவுக்கு போனோம். பார்க்க வரேன் சார்னோம். அந்த மண் தடுமாறிக்கொண்டே வீட்டுக்கு முன்னாடி போர்ட்டிக்கோ அங்கே இறங்கி வாசல்கிட்ட வந்து நின்றுட்டு, சிவகுமார் வாங்க, சிவகுமார், மணியம் செல்வன் வாங்க, ரொம்ப சந்தோஷம் என் வீட்டுக்கு வந்தது தடவிட்டு மேலே கூட்டிகிட்டு போனார். மேலே போனோடனே சோஃபாவில் உட்கார போனால் கொஞ்சம் இப்படி வாங்கன்னு நிதானமாக செவுத்தை பிடிச்சிட்டு கையை பிடிச்சி கூட்டி போனார். அங்கே போனால் செவுத்தில் ஒரு படம் மாட்டிருந்தது. அந்த படத்துக்கிட்ட நிறுத்தோடனே இங்கே வைத்திருப்பது என் மனைவியின் படம். என் மனைவிக்கு மதுரை குண்டு மல்லி பிடிக்கும், நீங்கள் வரேன்னு சொல்லி ஒரு நண்பர் சொல்லி விமானத்தில் இருந்து குண்டு மல்லிகை மாலை வாங்கி வைத்திருக்கிறேன், இந்த மாலையை என் மனைவியோட படத்தின் மீது தயவு செய்து நீங்கள் போடுங்கள். கலங்கி போயிட்டேன். மாலையை போட்டேன், வந்தேன். அதுக்கப்புறமா வந்து பஜ்ஜி செஞ்சு கொடுத்தா சாப்பிட்டேன். புறப்படும் போது சார் நீங்கள் இருங்க பரவாயில்ல. இல்லை, வீட்டுக்கு வந்த விருந்தாளியை வாசல் வரை சென்று அனுப்ப வேண்டும் என்று என் மனைவி சொல்லியிருக்கிறாள், அவள் ஆன்மா சொன்னதை நான் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி அந்த மனிதன் வாசல் வரைக்கும் வந்து, டிரைவர் தம்பி உங்கள் பேர் என்ன? தமிழா? தமிழ், ரொம்ப சந்தோஷம், அவங்களை கூட்டிகிட்டு வந்து நன்றி போயிட்டு வான்னு சொல்லி அனுப்பினான். இது வந்து என்ன தெரியுதுன்னு சொன்னால், ஒரே ஒரு வினாடி 2 பேரும் படித்தவங்க விவரம் தெரிஞ்சாளுங்க. ஒன்று, அந்த பசங்க ஹூட் பண்ணும்போது வண்டி நிறுத்தி ஆஃப் பண்ணிடலாம், பண்ண அவன் போயிட போகிறான். இல்லைன்னா நீ முதிர்ந்த வயசு உள்ள ஆள், உங்களுக்கு என்னடா வேணும், உன் வயசில் 2 பசங்க இருக்குது தெரியுமா, வைத்தியார பசங்க போங்கடா சொல்லியிருந்தால் போயிருப்பாங்க. அதை செய்யாமல் ஒரு வினாடி உணர்ச்சி வசப்பட்ட விளைவு 35 ஆண்டுகள் ஒரு ஆண்மகன் அந்த பெண்ணோடு வாழ்ந்தான். இதுதான் கோபத்தை நீங்கள் தவிர்க்கணும் இருக்க ஒரு விஷயம். அடுத்து கடும்பற்று. கடும்பற்றுனா நீங்கள் ரொம்ப அளவு கடந்த பாசம் வைக்கிற விஷயம். பெரிய பஸ் முதலாளி அவர் வந்து ஒரு 1000 பஸ்ஸு ரூட்டு எல்லா இடத்துலையும் இந்தியா பூரா ஓடிட்டு இருக்குது. பஸ் பாடி பில்டிங் செய்கிறாங்க. கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் 2 பேர் குழந்தை இல்லை. வேறு வழி இல்லாமல் லாஸ் ஏஞ்சலஸ் போகிறாங்க. அங்கே போய் டாக்டர்கிட்ட போய் இவருடைய கருவையும் அந்த துணைவியாருடைய முட்டையும் எடுத்து வச்சு டெஸ்ட் டியூப் பேபி ஒன்று பண்ணி 15 ஆண்டுகளுக்கு பிறகு குழந்தை பிறக்குது. தங்க வருமாய் குழந்தை பிறக்குது. குழந்தை பிறந்தோடனே 1000 பேருக்கு வந்து போனஸ் கொடுக்குறாரு, சந்தோஷமாக இருக்கிறாரு. பையன் 15 வயசு ஆச்சு. கண்ணே உனக்கு என்னடா வேணும்னா, அப்பா எனக்கு வயலின் கற்றுக்கணும் ஆசையாக இருக்குப்பா அப்படின்னா. இங்கே உனக்கு என்ன பெரிய ஆள், உங்களுக்கு லால்குடி ஜெயராமன் அவர் ரொம்ப பெரிய மேதை, இந்தியாவிலேயே அவருக்கு பத்மஸ்ரீ பட்டம் அவர்கிட்ட கற்றுக்கணுன்னு அவர் கொண்டு அனுப்புகிறார். லால்குடி ஜெயராமன்கிட்ட போய் பையன் 5 வருஷம் வயலின் கற்றுக்கிறான். இப்போ அவனுக்கு 15 வயசு போச்சு. தம்பி வேறு என்ன வேணும்னா, டெல்லியில் வந்து படே குலாம் அலிகான், ஹரிபிரகாஷ் சௌராசியா இந்த ஃப்ளூட் மேதை, இவங்களுக்கு வாசிக்கிற உள்ள வயலின் பெரிய மேதை இருக்கிறான்னா, போ டெல்லிக்கு போகணும்னு சொல்லி டெல்லியில் போய் ஒரு வீடு எடுத்து கொடுத்து அம்மாவை கொண்டே குடி வச்சு 5 ஆண்டுகள் நாங்கள் வந்து வயலின் கற்றுக்கிறான். பையனுக்கு 20 வயசு ஆகிப்போச்சு. கண்ணா ராஜா உனக்கு வேறு என்னடா வேணும்? அப்பா இந்த பீத்தோவன் மொசாட்னு சொல்லி ஆசியாவில் உலக புகழ்பெற்ற மேதைகள் 2 பேர், அவங்க சந்ததியில் வந்து ஒருத்தர் இருக்கான், நம்ம உலகத்தையே அவனுக்கு நேரம் ஆள் இல்லைண்ணா. போ ராஜா போயிட்டு வாண்ணா. அங்கே போய் 5 வருஷம் கற்றுக்கிட்டான். இப்போது அப்பாவுக்கு 60 வயசு ஆகுது. சொல்கிறாரு, ராஜா நீ கேட்டோம்னா எல்லாம் பண்ணிட்டேன், எப்போ நீ வந்து இந்த பொறுப்பு ஏற்றுக்க போகிற, எனக்கு வயசாகுது 60 வயசு ஆக போகுது, நீ சீக்கிரம் வந்து இந்த நிர்வாகத்தில் ஏற்றுக்க ராஜாண்ணா. என்னப்பா சொல்கிறீங்க? இல்லைப்பா எனக்கு வயசாகுது இல்லை, எத்தனை நாளைக்கு அப்பா இந்த வேலையை பார்க்க முடியும்? அது என்ன சொல்கிறீங்க? உங்கள் வேலையை நான் எப்படி பார்க்க முடியும்? என்ன நீங்கள் சொல்கிறீங்க? பஸ்ஸை பற்றி நிர்வாகத்தை பற்றி எனக்கு என்ன தெரியும்? இத்தனை கஷ்டப்பட்டு என்னை ஆளாக்கி ஒரு வயலின் மேதையாக உருவாக்கி கடைசியில் பஸ் நிர்வாகம் பார்க்கறதுக்கா? அப்பா உங்கள் அப்பா வந்து மளிகை கடை வேலை பார்த்தாரு, உங்களுக்கு பஸ் முதலான லட்சியம் ஆகிட்டீங்க, பெருசாக சம்பாதிச்சு பண்ணிட்டீங்க. எனக்கு லட்சியம் வந்து மியூசிக் டைரக்டர் ஆகணும்னு ஆகிட்டேன். ஆசைப்பட்ட பையனை இப்படி விட்டுருப்பாங்கன்னா, இதிலிருந்து நீங்கள் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால்,
வருங்காலத்தில் 50% குழந்தைகள் தாய் தகப்பன் செய்கிற தொழிலை செய்ய மாட்டார்கள். ஞாபகம் வச்சுக்கோங்க. வருங்கால தலைமுறையில் வந்து அவங்க வேற இன்னொரு ஆத்மா, நம்ம வழியாக வந்து இன்னொரு ஆத்மா, அதுக்கு விருப்பு வெறுப்பு வேற. அந்த குழந்தைகள் அப்பா அம்மா செய்கிற வேலையை குழந்தைங்க செய்யவே மாட்டாங்க. அது நீங்கள் தெளிவுபடுத்திக்கணும். ஏதோ ஆண்டவன் போட்ட பிச்சையில் என் பையன் 2 பையன் எங்கள் அம்மா உட்காந்துருக்காங்க, நாங்கள் கனவில் கூட நினைக்கல சினிமா வரணும்னு. அந்த கடவுளாக வந்து ஏதோ பூவை போட்டு நீ யாரா முடிவு பண்ணுறதுன்னு பசங்க நடிக்க விட்டாரு. நல்லா ஞாபகம் வச்சுங்க. கடும் பற்று என்பது அளவு கடந்த பற்று. கடும் பற்று சொத்தின் மீது வைக்காதீர்கள். சொத்தின் மீது கடும் பற்று வைத்தால் அந்த சொத்து போகின்ற போது நீங்கள் பைத்தியமாகி விடுவீர்கள். மனைவி மீது கடும் பற்று வைக்காதீர்கள். மனைவி இழக்கின்ற போது நீங்கள் அனாதையாக உணர்வீர்கள். குழந்தைகளில் வந்து அளவட்ட பற்று வைக்காதீர்கள். வைத்தால் நீ செய்கிற வேலை குழந்தை செய்யணும் பெரிய ஏமாற்றமாக இருக்கும். இது கடும் பற்று. முறையற்ற பால் கவர்ச்சி. ஒரு மனிதனுடைய காம இச்சைக்கு ஒரு பெண்ணே அதிகம் அப்படின்னு மராட்டி எழுத்தாளர் காண்டேகர் சொல்கிறார். என்னதான் வீட்டு சாப்பாடு வந்து ருசியாக இருந்தாலும் பாதுகாப்பாக இருந்தாலும் மாதத்துக்கு 2 புது ஹோட்டலுக்கு போய் நாக்கு ருசி பார்க்குற ஆளுக்கு நிறையா இருக்கிறாங்க. அது நாக்கு ருசி பார்க்குறது வேற, உடல் பசி என்பது வேறு. யயாதின்னு ஒரு ராஜா இருந்தான். அந்த யயாதி ராஜா என்ன பண்ணுறான், ஒரு 50 வருஷம் வாழ்ந்து பார்த்துட்டு எனக்கு உடல் இன்பம் அனுபவித்தது போதவில்லை, மேற்கொண்டு ஒரு 50 வருஷம் அனுபவிக்கணும், என்ன வழின்னு கேட்டால் 2 சம்சாரம் அவருக்கு. தேவயானி ஒருத்தி, அவருக்கு 2 பசங்க. இந்த பக்கத்தில் சர்மிஷன் ஒருத்தி, அவருக்கு 3 பசங்க. 2 தேவயானி பசங்க கேட்டால் அப்பா உங்கள் இளமையை அப்பாவுக்கு நீங்கள் டொனேட் பண்ணுவீங்கன்னா அந்த வேலை கிடையாது போப்பா அப்படின்ட்டாங்க. இந்த சர்மிஷோட கடைசி பையன் புருன்னு பேர். அவன் வந்து அப்பா என்னோட இளமையை எனக்கு தானம் பண்ணிக்கிறேன்னா அந்த தானத்தை வாங்கி கொண்டு மீண்டும் இளமை பெற்று இந்த யயாதி 50 ஆண்டுகள் வாழ்ந்து பார்த்து விட்டு ஒரே விஷயம் சொல்கிறான், செக்ஸ் என்பது அனுபவித்து தீர்க்கக்கூடிய விஷயம் அல்ல, மனதால் அடக்கி ஆள வேண்டிய விஷயம் அப்படின்னு அவன் சொல்லிட்டு போகிறான். ஆகவே ஒருவனுக்கு ஒருத்தி என்ற சித்தாந்தம் தான் உலகத்தை பெரியது. அதை நம்ம ஃபாலோ பண்ணும். அடுத்தது உயர்வு தாழ்வு மனப்பான்மை. தொழில் முறையிலே பிரிந்தவர்களை பிறப்பின் அடிப்படையிலே பிரித்து உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று செய்தவன் மனு. நம்ம என்ன பண்ணுறோம், அப்பா நீ வந்து பள்ளிக்கூடத்து வாத்தியாராக இரு, நீ வந்து ஊர் காவல் பண்ணு, நீ வந்து ஊர் காடு கரையில் வளைஞ்சதை வச்சு வியாபாரம் பண்ணு, நீ வந்து கஷ்ட பாடுபன்னு சொன்னான். இந்த மனிதர்களை எல்லாம் பிறப்பின் அடிப்படையிலே பிரித்து பிராமணன் உயர்ந்தவன் சூத்திரன் தாழ்ந்தவன் என்று மனுதான் கொண்டு வந்தான். இந்த கொடுமையுடைய விளைவு என்னாச்சு சொன்னோம்னா, வெறும் 10% மக்கள் 90% மக்களுடைய வாழ்க்கையை சுரண்டிட்டு இருந்திருக்காங்க. அப்போ தான் நம்ம அம்பேத்கர் பெரியார் போனவெல்லாம் வந்து இடஒதுக்கீடை கொண்டு வந்தாங்க. அதனால தான் இன்றைக்கி ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஐபிஎஸ் ஆஃபீஸர் அப்படி ஏகப்பட்ட பேர் அந்த இடத்துல வந்துட்டாங்க. உயர்ந்த ஜாதி பையன் தான் படிக்கணும் இல்லை, எல்லா ஜாதியும் படிக்குது. இப்போ பம்பாயில் விழுப்புரத்தை சேர்ந்த ஒரு ரிக்ஷா ஓட்டுறவன் பொண்ணு ஒன்று இந்தியாவிலே சிஏல ஃபர்ஸ்ட் வந்திருக்குது. இதைத்தான் வள்ளுவர் சொன்னால் பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும்னா, பிறப்பால் எல்லாம் ஒன்றுமுன்னா. அதே தான் இவனுக்கு கணியன் பொங்கல்னு சொன்னால் யாதும் ஊரே யாவரும் கேட்டிருந்தா. இந்த பூமியில் பிறந்த எல்லா ஊரும் என் ஊர் தான், பிறந்த எல்லாரும் ஒன்று சொல்லி சொன்னான். நம்ம நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும். இங்கே உட்கார்ந்துருக்க அத்தனை பேர் உடம்புலையும் ஒரே மாதிரி ரத்தம் ஓடுது. அந்த ரத்த கலர் சிவப்பு தான். எல்லாருமே அம்மா வயிற்று 10 மாதம் இருந்து வந்திருக்கிறோம். நல்லா ஞாபகம் வச்சுங்க. உன் கண்ணின் மணி நீ கொண்டாடுறைய, உன் பிள்ளைக்கு கிட்னி தானம் பண்ணவன் உங்கள் பண்ணையில் வேலை பார்க்குற ஒடுக்கப்பட்ட ஆளுடைய பொண்ணு. ஞாபகம் வச்சுக்க. கண்ணின் மணி நீ நினைக்கிற உன்னுடைய பொண்ணு அமெரிக்காவில் படித்த பொண்ணுக்கு கிட்னி தானம் பண்ணவ உங்கள் பண்ணையில் வேலை பார்க்குற கடைசி ஜாதி பெண்ணு. பொண்ணை ஒதுக்குவியா? ஞாபகம் வச்சுக்கணும். 6 மாதம் முடிய ஆக்சிடென்ட் ஆகுது, உனக்கு ரத்தம் விளாரியாக போயிடுச்சு. உனக்கு ரத்தம் கொடுத்து நீ வாழ்வது காரணமான உங்கள் ஊரில் உள்ள எல்லா ஜாதிக்காரனும் உனக்கு ரத்தம் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நேற்று பேப்பரில் செய்தி பார்த்தேன். இந்தியாவில் 8 லட்சம் சகோதரர்கள் இன்னும் கையால் மலம் அள்ளுகிறார்கள். செய்தி பார்த்து ஆடி போயிட்டேன். இன்னும் கையால் மலம் அள்ளுகிற 8 லட்சம் பேர் இந்தியாவில் இருக்காங்க. தமிழ்நாட்டில் 27,000 பேர் தமிழ்நாட்டில் கையால் மலம் அள்ளுகிறார்கள். நம்ம தினம் டாய்லெட் போகிறோம், தமாஷ்காச்சும் நம்ம திரும்பி பார்க்குற மாதிரி ஞாபகப்படுத்தி பாருங்கள். அப்படி இந்த பக்கம் அப்படி திரும்பி டப்புன்னு தட்டிட்டு போகிறோம். நம்ம புரிஞ்சு பார்க்குறதே இல்லை. அது ஒரு கஷ்டமான விஷயம். தப்பி தவறி ஏதோ ஒரு நாள் டாக்டரு கொஞ்சம் உடம்பு மோசமாக இருக்குது, ஒரு மோஷன் டெஸ்ட் பண்ணிடலாம் அப்படி சொன்னான்னா, அந்த ஒரு நாள் ஒரு இந்த சைஸ் ஒரு ஸ்பூனில் உன்னுடைய மோஷனை எடுத்து ஒரு கண்ணாடி பாட்டில் போட்டு என்ன கஷ்டப்படுற ஞாபகப்படுத்தி மனசார சொல்லுங்கள். நெஞ்சில் கை வச்சுருவாங்க. எவ்வளவு கஷ்டப்படுறோம். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக கோடிக்கணக்கான மக்களுடைய மனத்தை ஒரு அழுகிறானே உன் சகோதரன், அவனை பற்றி நீங்கள் நினச்சி பார்த்துருக்கீங்களா? ஒரு செகண்ட் நினச்சி பாருங்கள். இப்போ பார்த்தோன்னா புதுசாக 10 ரூட்டில் வந்து ஏசி
கம்பார்ட்மெண்ட் விடுறாங்களாம் ரயில். 10 ரூட்டில் 10 ரயில் விடுறான். 10 ரூட்லேயும் புதுசு ரயில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பிளேட், எது டாய்லெட். அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் போனாலும் சென்ட்ரல் ஸ்டேஷனில் வந்து கீழே விழுகிற விஷயங்களை உன்னுடைய சகோதரன் சகோதரி தான் கையால் அள்ளுகிறார்கள். சகோதரர்களே, ஒரு வினாடி யோசனை பண்ணி பாருங்க, ஒரு வினாடி யோசனை பண்ணி பாருங்க. இப்போது வயிற்றுக்குள்ள ஒரு பிரச்சனை வருது. வயிற்றுக்கு பிரச்சனை வந்தால் என்ன பண்ணுறாங்க? போய் எண்டோஸ்கோப்பி போட்டு பார்க்குறீங்க. பார்த்தோன்னே அடைப்பு தெரிஞ்சு போகுது. உன்னை லேப்ராஸ்கோப்பியில் வந்து உன்னை அடைப்பு நீக்கிறீங்க. இந்த மாதிரி உன்னுடைய சகோதரன் சாக்கடைக்குள்ளே போய் 20 நிமிஷம் 30 நிமிஷம் மூச்சை பிடிச்சிட்டு போய் சாக்கடை அடைப்பை நீக்க போய் மாதம் 2 பேர் சேர்த்து போகிறான். ஒரு வினாடி நம்ம யோசனை பண்ணி பார்த்துருக்கோமா? ஒரு வினாடி யோசனை பண்ணி பார்த்து வச்சுப்பாருங்க. இந்த எண்டோஸ்கோப் கண்டுபிடிக்கிறவன், இந்த லேப்ராஸ்கோப் கண்டுபிடிக்கிறவன் ஒரு சின்ன ஒரு டிவைஸ் கண்டுபிடிச்சி அதை நீக்க முடியாதா? இந்த அவலங்கள் நீங்கும் வரை நீ வந்து செவ்வாய் கிரகத்துக்கு நீ ராக்கெட்டை விட்டாலும் சரி, இந்த ஆன்மீக பூமி தெய்வீக பூமி சொன்னால் பிரயோஜனமே இல்லை. இதற்கு நாம் எல்லோரும் சீக்கிரமாக ஒரு முடிவெடுக்க வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுக்கின்றேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அடுத்தது வந்து வஞ்சம். வஞ்சம் தான் பழி வாங்குற விஷயம். அதாவது மகாபாரத துரோணாச்சாரியார், துருபதன் 2 கேரக்டர். இவர் பெரிய முனிவர், அவர் வந்து ஒரு பின்னாடி ராஜகுமாரன். 2 பேரும் வந்து அக்னிவேஷ முனிவர் ஒரு முனிவர்கிட்ட போய் வித்தை கற்றுக்கிறாங்க. இந்த துருபதனுக்கு படிப்பு சரியாக வராது. துரோணாச்சாரியர் ரொம்ப கெட்டிக்கார பையன், அவன் கற்பூர மூளை. இந்த ஒவ்வொரு தடையும் வாத்தியா கிட்ட அக்னிவேஷ முனிவர்கிட்ட துருபதன் திட்டு வாங்கும்போதெல்லாம் உனக்கு என்னடா பிரச்சனை கூப்பிட்டு வச்சு துரோணாச்சாரியார் பாடத்தில் சொல்லி கொடுக்குறாரு. சொல்லி கொடுத்தோன்னே நெகிழ்ந்து போனவன், டேய் நான் எப்படி 10 வருஷம் ராஜா ஆகிடுவேன், ராஜாவனை பாதி நாட்டை உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ துரோணர் சொல்கிறாரு, டே போப்பா அதெல்லாம் இருக்குப்பா, நீ நல்லா இருந்தால் போதுமாங்கிறான். படிப்பு முடிஞ்சு பிரிஞ்சுட்டாங்க. துரோணாச்சாரியா வந்து கிருபை அப்படி ஒரு கல்யாணம் பண்ணுறாரு. அஸ்வத்தாமன் ஒரு பையன் பிறக்கிறான். அவர் போய் பாஞ்சால் நாட்டுக்கு ராஜா ஆகிட்டார். பையன் 3 வயசு ஆச்சு. அஸ்வத்தாமன் பால் பத்தில், ஏன்னா ஒரு மாடு வாங்க கூட முடியலையான்னு வீட்டுக்காரி சொல்கிறா, என்னது நீங்கள் பெருசாக பாஞ்சால் நாட்டில் உங்கள் ஃப்ரெண்டு கூட படித்தான்னு சொல்கிறீங்களே, அங்கே ஒரு மாடு நீங்கள் வாங்கிட்டு விடலாமண்ணா. இவன் நேராக அங்கே போய் என் ஃப்ரெண்டை பார்த்துட்டு, என்னடா துருபதா நல்லா இருக்கியா அப்படின்னா. என்ன டாவா, யாரா நீ அப்படின்னா. என்னடா நான் மல்லாம் வந்து அக்னிவேஷம் பண்ணி விட்டு நிறுத்து, அறியாத வயசில் ஏதோ பண்ணியிருப்பா, அதோட இப்போ பேசாதே, யார் நீ அப்படின்னா. அப்போ தான் தப்பாக நினச்சிக்காதப்பா, இந்த மாதிரி சமாச்சாரம், நீ பாதி நாட்டை கொடுக்குறேன்னு சொன்னேன், நான் நாடு கேட்க வரல, ஒரு மாடு தான் கேட்க வந்தேன் அப்படின்னா. ஓஹோஹோ, உலகத்துலேயே எல்லாத்தையும் கரைச்சி குடிச்சிருக்கிற உனக்கு கேவலம் ஒரு மாடு வாங்க முடியலையா அப்படி கேவலப்பட்டின போது சொன்னான், டேய் என்னை பற்றி கேவலமாக பேசு, என்னோடய வித்தியை கேவலமாக பேசாத, இன்றைக்கி எழுதி வச்சு ஒரு சவால் விடுறேன், நான் அவனை ஒன்றும் பண்ண மாட்டேன். நான் போய் 4 சிஷ்யனை உருவாக்கி என் சிஷ்யனை விட்டு உன்னை தேர்காலை கட்டி என்னை கொண்டுட்டு வரல. என் பேர் துரோணாச்சாரியர் எல்லாம் புறப்பட்டு போகிறான், பஞ்சபாண்டவர் ரெடி பண்ணுறான், பசங்க பெருசாகிறாங்க. துரியோதனம் போனான், துருபதன் சண்டை போட முடியல. கர்ணன் போனான், தோத்து போனான். அர்ஜுனன் போனான், புயல் போல் போய் அடித்து நொறுக்கி துருபதனை வந்து தேர்காலை கட்டி கொண்டாந்து காரில் போட்டான். துரோணர் சொன்னார், ஏன்பா ஒரு மாடு தானே கேட்டேன், அப்படி வளர்ச்சி பண்ணியே, இப்போ மாடு கேட்ட எனக்கு இப்போ நாடு என் காலடியில், நீ என் காலடியில், உன்னை நான் அப்படி கேவலமாக அனுப்ப மாட்டேன், நான் பாதி நேரம் தட எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொன்னோடனே அவமானமாக போச்சு அவனுக்கு. துருபதனுக்கு அவமானம், இப்படி அவாச்சும் வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு பாதி நாடு பிச்சை போட்ட நாட்டு எடுத்துகிட்டு போகிறான். போனோடனே இந்த துரோணாச்சாரியை கொல்ல வேண்டும் கொல்ல வேண்டும் கொல்ல வேண்டும் முடிவு பண்ணி ஒரு யாகம் வளர்த்து திருஷ்டத்யும்னன் அப்படின்னு ஒரு பையனை உருவாக்குறான். அந்த பையன்தான் 15ஆவது நாள் யுத்தத்திலே துரோணாச்சாரியரை அந்த அஸ்வத்தாமா அந்த யானை கொண்டாகி விட்டுன்னு ஒரு பொய் சொல்ல சொல்லி அவர் அஸ்திரங்கள்லாம் கீழே போட்ட உடனே இந்த திருஷ்டத்யும்னன் தான் துரோணாச்சாரியை அடித்து கொள்கிறான். அதே திருஷ்டத்யும்னனை அஸ்வத்தாமன் யுத்தமெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பாசை தூங்கிட்டு இருக்கும்போது அஸ்வத்தாமன் போய் இவனை கண்டகணமாக வெட்டி முடிக்கிறான். ஸோ பழி உணர்வு என்பது அது உடனடியாக நம்ம ஒழிச்சே ஆக வேண்டிய விஷயம். கண்ணுக்கு கண்ணு பல்லுக்கு பல்லு போனால் உலகமே மிஞ்சாது. ஆகவே பழி உணர்வை ஒழியுங்கிறான். 1980 என் டைரி பிரித்து பார்த்தேன். வாழ்க்கையில் நாமெல்லாம் கடைப்பிடிக்கிறதுக்கு பொன்மொழிகள் வந்து இருந்துச்சு. அந்த பொன்மொழி பார்த்தா நெகிழ்ந்து போயிட்டேன். ஏழ்மையிலும் நேர்மை, கோபத்திலும் பொறுமை, தோல்வியிலும் விடாமுயற்சி, வறுமையிலும் பரோபகாரம், துன்பத்திலும் தைரியம், செல்வத்திலும் எளிமை, பதவியிலும் பணிவு. இந்த 7 ஐட்டங்களை வந்து வாழ்க்கையில் எல்லோரும் கடைப்பிடிக்க வேண்டும்னு வேதாதி மகரிஷி சொல்லியிருக்கார். ஏழ்மையில் நேர்மைன்னா, இப்போ கோயம்புத்தூரில் வந்து ஒரு 80 வயசு பெரியவர் பேத்திக்கின்னு ஒரு வாரத்தில் கல்யாணம். 10 நாளைக்கு முன்னாடி ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டில் அந்த கல்யாணம் போகிற பொண்ணுடைய அப்பா வந்து ஆக்சிடெண்ட்டில் செத்து போகிறார்.
ஸ்கூட்டராக செத்து போகிறார். இப்போ இவருக்கு வந்து பேத்தி கல்யாணத்தை பொறுப்பேற்க வேண்டிய விஷயம். இந்த பெரியவர் வந்து மெட்ராஸில் டிவிஎஸில் வேலை பார்த்தாள். இப்போ தேடி பிடிச்சி டிவிஎஸ் போகிறார். போய் ஐயா நான் பெரிய முதலாளி இருந்தபோது நான் வேலை பார்த்தேன், என்னுடைய பொண்ணு கல்யாணத்தில் ஐயா தான் வந்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க, இப்போ வந்து திடீர்னு என் மருமகன் செத்து போயிட்டான், தயவு செய்து ஏதாவது விட எங்கள் அப்பா கொடுத்தாருன்னா நான் கொடுத்தேன்னா இதோ வாங்கிட்டு போகணும். ஒரு 2 லட்ச ரூபா பணம் கொடுக்குறாங்க. 2 லட்ச ரூபா பணத்தை வாங்கிட்டு சந்தோஷமாக அப்போ இங்கே கல்யாணத்துக்கு வராரு. வந்தவர் ப்ளூ மவுண்டன் 5 மணிக்கு நிற்குது. 5 மணிக்கு வந்த மனுஷன் ஒரு ஆட்டோ பிடிச்சார். நேராக பிளம்படி ஏர்போர்ட் பக்கத்தில் வீட்டுக்கு போனார். இறங்கினார். ஆட்டோ காசு கொடுத்து அனுப்பிட்டார். உள்ளே போய் குடிச்சிட்டு வந்து பார்த்தா இவர் பையன் துணிப்பை இருக்குது. அந்த முதலாளி கொடுத்த அந்த கேஷ், அந்த சின்ன ப்ரீஃப் கேஸ் மிஸ் ஆகி போச்சு. தவிச்சார். நேராக ஓடினா போய் கமிஷன் ஆஃபீஸ் போய் ஐயா இந்த மாதிரி மருமகன் திடீர்னு செத்து போயிட்டான், முதலாளி புண்ணியமானுக்கு 2 லட்சம் பணம் கொடுத்தாங்க, ஆட்டோவில் மிஸ் ஆகி போச்சோன்னே கமிஷனர் கேட்டார், பெரியவரே அந்த ஆட்டோ நம்பர் நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னா. ஆட்டோ நம்பரு பார்க்கலீங்களே, இப்படி எதாவது ஆகும்னா பார்த்துருப்பேன், அது பின்னாடி தான் நம்பர் இருக்கு, நான் பார்க்கலீங்கண்ணா. சரி அந்த முகமாவும் ஞாபகம் இருக்குன்னா நல்லா மையிருட்டாக போச்சு, மூங்கி தெரியல. என்னை போலீஸ்காரன் என்னையா பண்ணுவான், நாங்கள் கடவுளாயா நாங்கள் காலங்காலத்தில் வந்து உயிரை வாங்குறியா நீ அப்படி சொல்லிட்டு ஒரு ஆட்டோ டர்னு வந்து நிற்குது. வந்துன்னா பார்த்தா ஒரு பையன் இளைஞன், ஐயா இந்த மாதிரி காலைல ஒரு பேசஞ்சர் இறக்கி விட்ட பேலமேட்டில் அவங்க இந்த பேக்கை விட்டுட்டு போயிட்டாங்க, நான் கொடுத்தான். பெரியவர் அங்கே வாங்க இந்த பேக் உங்களுக்கு தான் பாருண்ணா. பார்த்தான். அப்படியே ஒரு பைசா இல்லாமல் அந்த அப்படியே 2 லட்ச ரூபா அப்படியே இருந்துச்சு. பார்த்த உடனே கடகடன்னு தண்ணி வந்துச்சு. அப்பா நீ கடவுள்ப்பா அப்படின்னா. ஒரு வினாடி நினச்சி பாருங்கள், இந்த ஆட்டோக்காரங்களுக்கு வந்து சொந்த ஆட்டோ கிடையாது, வாடகைக்கு வாங்கி கொடுக்குற ஆட்டோ. அது மாதம் பூரா ஓட்டி அவனுக்கு வந்து ஒரு 3000 ரூபா வாடகை அடைச்சிட்டு மிச்சம் தான் அவன் சம்பாதிக்க முடியும். இந்த பணத்தை எடுத்திருந்தால் ஒரு 5 ஆட்டோ வாங்கி விட்டு அவன் ராஜாமாய் வாழ்ந்துக்கலாம். ஆனால் ஒரு சல்லி காசை கூட அவன் தொடவில்லை. பார்த்து வேணும்னா ஜிப்லேருந்து எடுத்து 2000 பணத்தை கொடுத்து ராஜா ரொம்ப தேங்க்ஸ் ராஜா கொடுத்தான். அந்த இளைஞன் சொன்னான், என்ன பெரியவரே என்னை இப்படி அவமானப்படுத்திட்டீங்க, என் கடமை நான் செஞ்சதுக்கு இப்படி காசை கொடுத்து என்னை கேவலப்படுத்தாதீங்க அப்படின்னா. கோபத்தில் பொறுமை என்னன்னு கேட்டீங்க. மெட்ராஸில் ட்ரிப்ளிகேனில் குடியிருக்கிறோம். நமக்கு சம்சாத்துக்கு டெலிவரி டைமு. இங்கே வந்து போந்தமயிர் ரோடில் மெட் ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்குது. அங்கே வந்து நிர்மலா ஜெய்சங்கர்னு நம்ம உடம்பேட்ட அம்மா, அந்த அம்மா தான் பிரசவம் பார்க்குறாங்க. உங்கள் பொண்டாட்டிக்கு வந்து தலை பிரசவம். காரில் பார்த்தா சிசேரியன் பண்ணி ஆரம்பிட்டாங்க. உடனே கிளம்பி வாங்க சார் கையெழுத்து போனோம்னாங்க. இவன் பல்லு கூட விளக்கல, மூஞ்சி கழுவிட்டு டக்குன்னு கார் எடுத்துகிட்டு ட்ரிப்ளிகேன்லேருந்து நேராக வர்றான். கேட்டு தியேட்டர் வழியே போனால் சிந்தாரிப்பட்ட பக்கத்தில் வெறும் ஸ்லம் இருக்குது. ஒரு 200 குடிசைகள் இருக்குது. அந்த குடிசைக்கு முன்னாடி தான் வந்து அவங்களே வந்து குளிப்பாங்க, சமைப்பாங்க, அங்கேயே தூங்குவாங்க. அந்த மாதிரி குடிசைகள் இருக்கணும். காருக்கு கிட்ட 90 மைல் வேகத்தை நீ ஓட்டிகிட்டு போகும்போது சறுக்குன்னு குடிசைக்கு நடுவில் இருந்து ஒரு பையன் 10 வயசு பையன் வீட்டுக்கெல்லாம் பேப்பர் போடுற பையன், பேப்பர் வந்து சடான்னு பிரேக் போட்டான். நீ சடன் பிரேக் போட்டால் போய் பார்த்தா அந்த பேப்பரில் செதறி போச்சு. ஒரு வினாடி நாம் என்ன மாதிரி பயன்படுத்தி நினச்சி பாருங்கள். ஏன்டா வீட்டில் சொல்லிட்டு வந்துட்டீங்களாடா, ஏன்டா அப்படி உயர வாங்குறீங்க திட்டுவோம்ல. அந்த வினாடி வந்து நீ பொறுமையாக இருந்து சாந்தப்படுத்தி கொண்டு கீழே போய் அந்த பையன் நினச்சி பாருங்க, அவன் பிச்சை எடுக்கலை. ஒரு 10-50 வீட்டுக்கு போட்டால் தான் அவனுக்கு ஏதோ காசு வரும், அதை வச்சு படிக்கிறான். ஞாபகம் வச்சுங்க. அந்த குழந்தைக்கு நீ கீழே போய் இந்த பேப்பரை பொறுக்கி வண்டியில் வச்சு விட்டு மகனே பார்த்து போகக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா கடவுள் உன்னை ஆசீர்வதிப்பார். தோல்வியிலும் விடாமுயற்சினா. அக்னி சாட்சின்னு ஒரு படம் எடுத்தார் பாலச்சந்தர். நாங்கள் உயர விட்டு படம் பண்ணோம். படம் வந்து ரீரிகார்டிங் முன்னாடி பார்த்துட்டு நானும் சரிதாவும் கிட்டத்தட்ட அழாத கூட அவ்வளோ எமோஷனலாக இருந்துச்சு. ஆனால் அந்த படம் ஓடவில்லை. படம் ஏமாற்றி விட்டது. பாலச்சந்தர் நொறுங்கி போய் மூலையில் படுத்தார். இதுக்கு மேலே என்னடா படம் பண்ண முடியுன்றாரு. இந்த வாழ்க்கை என்பது மல்யுத்த மேடை மாதிரி. மல்யுத்த மேடை ஒருத்தன் அடிச்சு கீழே தள்ளிட்டான்னா 1 2 3 4 10 இடங்குடி மேலே எழுந்துக்கணும், இல்லைன்னா தூக்கி போட்டுருவாங்க. மீண்டும் அந்த மனிதன் எழுந்தான், சிந்து பை படம் கொடுத்தான், சிரித்து நின்றான். வறுமையிலும் பரோபகாரம். சிவகுமார் கல்வியை கட்டணை நாங்கள் ஒரு 33 வருஷமாக ப்ரைஸ் கொடுத்துட்டு வர்றோம். ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி வெள்ளூர்லேருந்து ஒரு இளைஞனை கூப்பிட்டோம். அந்த பையன் வந்து ஒரு சப்ஜெக்டில் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கியிருந்தான். அந்த நாடோடி இனத்தை சேர்ந்த பையன் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்தான். அவனுக்கு 5000 ரூபா பணம் கொடுத்தோம். ஏற்புரை அவன் என்ன சொன்னான் தெரியுமா, நான் எப்பவுமே ஸ்கூலில் ஃபஸ்ட்டு வருவேன், கிளாஸ்லேயும் ஃபஸ்ட் வருவேன், ஸ்கூல்லேயும் ஃபஸ்ட்டு வருவேன். நான் ப்ரைஸ் வாங்கிறதுக்கு இந்த மேடை ஏறி போகும்போது உட்காந்துருக்க பசங்கள்லாம் எங்கள் பின்பக்க டிராயர் கிழிச்சிக்கிட்டு பார்த்துட்டு விசிலடிப்பாங்க, கலாட்டா பண்ணுவாங்க. நான் ஒரு கையை மறைச்சிக்கிட்டு போய் நான் ப்ரைஸ் வாங்குவேன். அந்த அவமானம் எனக்கு என்னன்னு தெரியும். இன்றைக்கி நேற்று வந்து நடிகர் விஜய் வந்து 5000 ரூபா பணம் கொடுத்தாரு. இன்றைக்கி நீங்கள் 5000 ரூபா பணம் கொடுக்குறீங்க, எனக்கு இது ஜாஸ்தின்னு தோணுது.
இந்த 5000 ரூபாயில் என் கூட படிக்கிற பொண்ணுங்களை ஒரு 4 பொண்ணுங்க கிழிஞ்ச பாவாடை தாவணி போட்டிருக்கு, அந்த குழந்தைக்கு நான் துணி வாங்கிட்டு போகிறேன்னு சொன்னான். இதுதான் வறுமையிலும் பரோபகாரம். துன்பத்திலும் தைரியம்னு என்னன்னா, தாம்பரம் பக்கத்தில் டிபி சானிட்டோரியத்தில் வேலை பார்க்குற ஒரு அம்மா, அதாவது இந்த டிபி பேஷண்ட்லாம் சாப்பிட்டு போட்ட ரொட்டி எடுத்து தான் சாப்பிடணும், வேறு காசு கிடைக்காது. சாப்பிட்டு மிச்சமாக போட்ட ரொட்டி எடுத்து சாப்பிட்டு 10 பாத்திரம் பெருக்கிட்டு வாழக்கூடிய ஒரு பெண்மணி. அப்படி ஒரு பையன், அவன் வந்து மவுண்ட் ரோடு எல்ஐசியில் ஒரு பியூன் வேலை பார்த்துருக்கான். இன்னொரு ஸ்கூட்டரில் தாம்பரத்தில் போயிட்டுருப்பான். ஏர்போர்ட்டை தாண்டும் போது அன்னைக்குன்னு பார்த்து ஏத்தாப்பு வந்து ஒரு ப்ரைவேட் பஸ் ஒரு லாரி மோத நடுவில் ஸ்கூட்டரை மாட்டிக்கிச்சு, அப்படியே தூக்கி எறிஞ்சிடுச்சு. தூக்கி எறிஞ்சி ஸ்கூட்டர் சட்னி, பையன் ரோட்டில் கிடக்கிறான். எடுத்து போய் ஆஸ்பத்திரியில் போட்டாங்க. ஹார்ட் மட்டும் வேலை செய்து, மூளை சாவு. அம்மாவுக்கு தவறு கிடைச்சது. வந்தா கதர்னா, மகனே உனக்காத்தாண்டா வாடுறா இவ்வளோ கஷ்டப்பட்டு, இப்போ நீ போனக்கு எதுக்காடா வாழணும் அதுன்னு தான். டாக்டர் வந்தார், நிதானமாக இருந்து, அம்மா உங்கள் வலி எனக்கு புரிஞ்சுக்க முடியுது, ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கணும், இந்த குழந்தை எழுந்து வரப்போதில்லை, ஆகவே தயவு செய்து ஒரே வினாடி யோசிச்சு சொன்னால் இங்கே உட்கார்ந்துருக்கிற 4 பேருக்கு நீ வாழ்க்கை தர முடியும். ஒருத்தருக்கு ஹார்ட்டு, ஒருத்தர் கிட்னி, ஒருத்தருக்கு லங்கு, ஒருத்தர் கண்ணு கொடுக்க முடியும் சொன்ன போது ஒரு வினாடி யோசித்து பார்த்து விட்டு அந்த பெண்மணி ஒரு கையெழுத்து போட்டு இந்த 4 குழந்தைகள் வழியாக என் மகன் வாழ்த்துன்னு சொல்லி கையெழுத்து போட்டா. இதுதான் துன்பத்திலும் தைரியம்னா. செல்வத்திலும் எளிமைன்னு சொன்ன உடனே கொங்கு நாட்டில் படிச்சு ஞாபகத்துக்கு வர்றவர் அருட்செல்வர் என்எம் அவர்கள் தான். அரசியல், ஆன்மீகம், இலக்கியம், கல்வி, தொழில், விவசாயம்னு அவர் கால் பதிக்காத துறைகளே இல்லைன்னு சொல்லலாம். பல பக்தி இலக்கியங்கள் நூல் வடிவில் வர்றதுக்கு பெருமளவு நிதி கொடுத்தவர். ஏகப்பட்ட கோயில்களுக்கு கும்பாபிஷேகம் செஞ்சு வச்ச வணக்கத்துக்குரியவர் அருட்செல்வர் என் மகாலிங்கம் அவர்கள். பதவியிலும் பணிவு என்பது காமராஜர் அவர்கள் 1957 முதலமைச்சராக இருக்கிறாரு. ஒரு நாள் உத்தரவு போடுறாரு. அதாவது ஆஃபீஸில் பியூன் வேலை பார்க்குறவங்க கட்டாயமாக 8ஆம் கிளாஸ் படிச்சுன்னு உத்தரவு போடுறாரு. உத்தரவு போட்டோன்னா எம்எல்ஏ ஹாஸ்டலில் வேலை பார்த்த ஒரு பியூன் வந்து தவிக்கிறான். ஐயோ எனக்கு வேலை போயிடுமே, நான் 3 குழந்தை இருக்குது, எனக்கு 56 வயசு ஆகுது, இன்னும் ஒரு 6 வயசு சர்வீஸ் இருக்குது, நாளைக்கு இந்த உத்தரவு வந்தால் அந்த குழந்தை கூட்டி போய் ஆற்றுல விடுமே சொல்லும்போது மூக்கையா தேவர் பக்கத்தில் இருந்தவர், நீ காமராஜர் மக்கள் தலைவருப்பா, நீ ஃபோன் பண்ணி பேசுன்னு சொல்லி நம்பர் போட்டு கொடுக்குறாரு. இவன் நேராக காமராஜர் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பிஏ ஃபோன் எடுப்பான்னு ஃபோன் பண்ணுறான். ஐயா இப்படி ஐயா உத்தரவு போட்டிருக்காரு, இது மாதிரி திடீர்னு வந்து உத்தரவு போட்டான்னா நாளைக்கு நான் புள்ள குட்டி எப்படி காப்பாற்ற முடியும், நாளைக்கு வேலை போச்சுன்னா ஆற்று குழந்தை ஒன்று சாகத்துற வழி இல்லை, ஒரு சின்ன சந்தேகம் ஐயா, 5ஆம் கிளாஸ் படித்த ஒரு மனுஷன் முதலமைச்சராக இருக்கிறான்னு சொல்கிறீங்க, ஆஃபீஸ் பியூனுக்கு மட்டும் நீங்கள் 8ஆம் கிளாஸ் படிக்க சொல்ல என்னையா நியாயம்னா. அந்த பக்கம் ஃபோனை எடுத்தாலும் நியாயம் இல்லைத்தான் அப்படின்னா. நீங்கள் யார் பேசுறது? நான் தான் காமராஜர் பேசுகிறேன்னா. ஐயோ ஐயா நீங்கள் தான் பேசுறீங்களா? ஆமாம் நான் தான் பேசுகிறேன், நீ உடனே புறப்பட்டு வாங்கினா. நேராக இந்த மாதிரி நாங்கள் போனான். காமராஜர் டபுள் சோஃபாவில் உட்காந்துருக்கிறாரு. ஏத்தாப்பில் நின்றுட்டு இருந்தான். பார்த்தா கை கால் நடுங்குச்சு, தடான்னு கால் விழுந்தான். கீழே உடனே தூக்கிட்டாரு. தூக்கி பக்கத்தில் சோஃபா உட்கார வச்சார். உட்கார வச்சு தோளில் கை போட்டு, நீ சொல்கிறது வாசம் தான்ப்பா, நான் உண்மையிலேயே 5ஆம் கிளாஸ் தான் படித்தேன், நீ மன்னிச்சுக்கா, உன் வேலைக்கு ஒன்று ஆபத்து வர நீ போன்னு சொல்லிட்டு இனிமேல் ஆஃபீஸில் பியூன் வேலைக்கு அப்ளை பண்ணுறவங்க 8ஆம் கிளாஸ் படிச்சுன்னு உத்தரவு போட்டார். இதுதான் பதவியிலும் பணிவு. எல்லோருமே ஒரே ஒரு விஷயம் பண்ணுங்க, அன்பு காட்டுங்கள், அடுத்தவரை சமமாக பாவியுங்கள், இல்லாதவர்கள் முடியாதவர்களுக்கு ஓடி சென்று உதவுங்கள். இப்படி செய்தால் வாழ்வாங்கு வாழலாம் என்று வேதாதி மகரிஷிவர் சொல்லிக்கின்றார். அவருடைய ஆசையோடு நீங்கள் அனைவரும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.